ஹாய் கைஸ், நான் உங்கள் ரேண்டம் டாக்ஸ் டேக்கர் பேசிட்டு இருக்கேன். நம்ம கூட பிராலி. வணக்கம் பிராலி. வணக்கம் பிராலி. வணக்கம் அண்டர்டேக்கர். இன்னைக்கு நம்ம 2 ஸ்பெஷல் கெஸ்ட் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. சால் குட்மன் ஃப்ரம் பாய்லோட இணைஞ்சிருக்காரு. சால், வணக்கம் சால். வணக்கம் அண்டர்டேக்கர். அதே மாதிரி இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல் கெஸ்டா ஹீரோ ஆஃப் தி மேன் ஆஃப் தி மேட்ச்னே சொல்லலாம். நம்ம வடக்கு ஐயா 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 வணக்கம் முக்குளத்து சொந்தமே. அக்னி சக்தி பாயசுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்னன்னா, இது பாலிடிக்ஸ் ஒரு அலசல். இப்போ இருக்கிற பாலிடிக்ஸ் நம்ம பழசு எல்லாம் அவ்வளோ போல. இப்போ நம்ம 6 மந்த்ல எலெக்ஷன் வருதுனால அந்த பாலிடிக்ஸ் பேச போறோம். யார் என்ன ஸ்டாண்ட்ஸ்ல இருக்கா, அதே மாதிரி இப்போ கேட்பீங்க நீ யாரா பேச அப்படின்னு. எனக்கு இந்த வருஷம் நானும் ஓட்டு போடணுங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணி 2 வாரம் முன்னாடி தான் வந்துச்சு. அதனால நானும் ஓட்டு போடணும். இது வடக்கு நிபாபுரம், உங்களுக்கு ஓட்டர் ஐடி எப்போ வந்துச்சு? ஓட்டு போட்டிருக்கீங்களா? நான் அப்படி கேட்டீங்கன்னா, நான் ஓட்டர் ஐடி வந்து ஓட்டு போட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க. எனக்கு ஓட்டு போறதுக்கான சந்தர்ப்பமே கிடைக்க மாட்டேங்குது. ஏங்க உங்களை தடுக்கிறாங்களா? யார் இல்ல, எங்க ஊர்ல எலெக்ஷனை கேன்சல் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி கோஷ்டியை சேர்ந்த எங்க ஊரு, அதனால அப்படித்தான் இருக்கும். சரி, நீங்க பிராலி ஓட்டு போட்டிருக்கீங்க? நானும் எனக்கு ஒன்றும் ஓட்டர் ஐடி வரல. நானும் அப்ளை பண்ணிட்டேன். ஆனா போட்டேன், போன எம்பி எலெக்ஷன்ல ஓட்டு போட்டேன். அதான் அவர் சொன்ன மாதிரி எங்களுக்கும் கேன்சல் ஆச்சு, அப்புறம் திருப்பி வச்சாங்க, அதுல போட்டோம். சால், நீங்க போட்டிருக்கீங்களா? போட்டிருக்கேன் ப்ரோ, ஒரே தடவை போட்டிருக்கேன். போன எம்பி எலெக்ஷன் தான் போட்டேன் ஃபர்ஸ்ட் தடவை. பரவாயில்லைங்களே, என்ன தவிர எல்லாரும் போட்டிருக்கிறீங்க. எனக்கு இந்த வருஷம் தாங்க வந்துச்சு. நான் 2 வருஷம் முன்னாடி அப்ளை பண்ணேன். இன்னைக்குதான் 2 வாரம் முன்னாடி தான் வந்துச்சு. அங்க போய் லிஸ்ட்ல செக் பண்ணி பார்த்தேன், இல்லன்ட்டானுங்க பேரு. எனக்கும் ஓட்டர் ஐடி வரலைங்க. நான் போன முறை ஓட்டு போட போனோம், என்கிட்ட ஓட்டர் ஐடி நம்பர் இருந்துச்சு. அப்புறம் ஆதார் கார்டு நம்பர் காமிச்சு, நான் டிரைவிங் லைசன்ஸ் காமிச்சு நான் ஓட்டு போட்டு வந்துட்டேன். ஓ பரவாயில்லைங்க. என்னங்க சொல்றீங்க? நிஜம்ங்க, ஐடி கேட்பாங்களா? நிஜமா நான் என்னோட ஒரிஜினல் டிரைவிங் லைசன்ஸ் காமிச்சு தான் நான் ஓட்டு போட்டே வந்தேன். மல்டி பர்பஸ் நோல் மாதிரி மல்டி பர்பஸ் லைசன்ஸுங்களா? நிஜம்தான். சரி, முதல்ல ஃபர்ஸ்ட் 2 மெயின் கட்சிகள் பேசுறோம். அப்புறம் போக போக சின்ன சின்ன கட்சிகள் அப்படியே அடிக்கலாம், பேசலாம். ஏங்க அந்த மெயின் கட்சி ஏதாவது சொல்றீங்க? நம்ம பிஜேபி அரிசி கட்சி தானே சொல்றீங்க? இல்லைங்க, பிஜேபி மாதிரி இருக்கிற ஏடிஎம்கே. நம்ம ஃபர்ஸ்ட் திராவிடத்துல முடிப்போம். அதாவது சரி, ஓகே, உங்க இஷ்டம். இட்ஸ் ஓகே. அதான் ஏடிஎம்கேவே இருப்போம். டிஎம்கே நான் ஏடிஎம்கே. ஃபர்ஸ்ட் இப்போ மெயின் இப்போ ஆட்சியில் இருக்கிற ஏடிஎம்கே பத்தி பேச போறோம். எடப்பாடி சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. வடக்கு நீப்பா சொல்லுங்க, ஏதோ சொல்ல வரீங்க. நீங்க நம்ம சசிகலா ஆண்டி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது நல்லவங்களா கெட்டவங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல எப்படி நினைக்கிறீங்க? அவங்க ரிட்டர்ன் ஆஃப் தி டிராகன் மாதிரிங்க. அவரு ஸ்டார் வார்ஸ்ல லாஸ்ட் ஓப்பன் ஒரு படம் இருக்கும், சரிங்களா? அந்த மாதிரி இந்த தானோஸ் மாதிரி ஒரு சொடக்கு, அவ்வளவுதான். கிளியர் ஆல் பாய்ஸ். என்ன நீங்க சாமி கேமின்னு இருக்கீங்க? ஓபிஎஸ் எல்லாம் சொந்தக்கான துணிகளாம் ஓட போறாரு. மினிமம் அந்த அம்மா முதல்ல அதுக்கு ரிலீஸ் பண்ணு. நான் முதல்ல சொல்றேங்க, அந்த அம்மா அத நம்ம ஜெயலலிதா அம்மா செத்து போச்சுல. ஆமாங்க. அப்பவே கட்சி பிஜேபிக்கு போயிருச்சு. அப்பதான் இந்த எல்லாம் பிரிக்கும் போதுதான் இந்த கூவத்தூர் ரிசார்ட் பிரச்சனை எல்லாம் அப்பதானுங்க வந்துச்சு. அப்ப அந்த பிரச்சனையில கரெக்டா பிஜேபி உள்ள நுழைஞ்சு சசிகலா அம்மாவுக்கு சொத்து குவிப்பு வழக்கு, நம்ம மாத்தி சொல்லிடக்கூடாது. சொத்து குவிப்பு வழக்குல உள்ள போட்டாங்க. அந்த இடத்துல உங்களுக்கு சசிகலா அம்மாவை போர்ட்ரே பண்ணது கெட்டவளா போர்ட்ரே பண்ணிட்டாங்க. அந்த அம்மாவுக்கு ஏற்கனவே கட்சி போயிருச்சு, பிஜேபி போயிருச்சு அப்படிங்கறது தெரிஞ்சு போய் தான் அந்த சபதம் தான் 3 தடவை அந்த சமாதியில போய் தட்டினது, அந்த இதெல்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் இந்த நம்ம ஓபிஎஸ் ஐயா போய் உட்கார்ந்து சமாதியிலேயே தியானம் பண்ண, அதை பண்ண இதை பண்ண
கடைசியில எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு வந்தாங்க, ஒண்ணு சேர்ந்தாங்க. ஆனா எடப்பாடி ஐயா இன்னுமே நீங்க எது பண்ணாலுமே, எது பிஜேபி என்ன பண்ணாலுமே பொச்ச மூடிட்டு தான் இருப்பாரு. ஏங்க இது என்னங்க 2-3 வருஷமா அப்படித்தானங்க பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா ஊருப்பட்ட கேஸ் சென்ட்ரல் டைரின்னு இருக்குது. அந்த எஸ்வி சேகர் சொல்லல, எல்லாமே எங்க கிட்ட சென்ட்ரல் எழுதி வச்சிருக்கிறாங்க அப்படிமே அந்த புண்டை. ஆமா. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது. அப்புறம் என்ன, அதுக்கப்புறம் இப்ப எதை சொன்னாலுமே எடப்பாடிய கண்டுக்க மாட்டாரு. எகிரி கொஞ்சம் கூச்சாருன்னா கூனியை வச்சு கூண்டி அடிச்சிருவாங்க எடப்பாடி ஐயாவை. அப்படித்தான் இப்ப போயிட்டு இருக்குது ஏடிஎம்கே. அது போக ஓபிஎஸ்க்கு வந்து ஓபிஎஸ் தான் மகனுக்கு வந்து சென்ட்ரல் மினிஸ்டர்ல ஒரு பதவியை கொடுக்கறதா பிளானுங்க. டீல் அதான். வந்துட்டாருங்களே. இல்ல மினிஸ்டரா எதுவும் இல்ல, கேபினெட்ல போஸ்ட்ல. ஓகே ஓகே ஓகே. குடுக்கற மாதிரி இருந்துகிட்டு ஐயா ஓபிஎஸ் ஐயா வந்து கட்சி பொதுச் செயலரா மாத்திட்டு நம்ம எடப்பாடி ஐயாவை தான் முதலமைச்சர் ஆக்குறது தான் பிளானு இப்ப. ஆமா அப்படிதான் பண்ணிருக்காங்க. ஆனா வந்து இது வச்சிருக்காங்க பாருங்க, 7 பேர் கொண்ட செயற்குழுவோ வழிகாட்டுதல் குழுவோ சம்திங். அவங்க சொல்றபடிதான் கேட்கணும் இபிஎஸ் அப்படின்ற மாதிரி எல்லாமே. இந்த ஒரு ஓபிஆர் வந்து ஐ மீன் ரவீந்திரநாத்தை வந்து ஒரு எம்பி ஆக்குறதுக்கு ஓபிஎஸ் என்னென்ன பண்றோம்னு எல்லாம் பண்றோம். 7 பேர் கொண்ட குழு கண் எதனா இருக்குங்களா? ட்ரையாங்கிள் கண்ணு எதனா இருக்குங்களா? பேசுறீங்க. அந்த 2 விஷயத்துக்கு ஒத்துக்கினதுனாலதான் வந்து இபிஎஸ் வந்து இன்னும் முதலமைச்சர் வேட்பாளரா இருக்காரு. ஓபிஎஸ் ஒத்துக்கிட்டாரு. ஆனா மூஞ்சி கொஞ்சம் சுருங்கிச்சுங்க. நான் தான் அடுத்து அது ஒரு சரி, அவங்க இஷ்டம், அவங்க கட்சி. ஆனா இந்த ஜெயக்குமார் பார்த்ததாங்க எனக்கு ஒரு அடிக்கடி திடீர்னு தக்கா பேசிட்டு போவாரு, திடீர்னு லூசாட்ட பேசிட்டு போப்பாரு. ஏங்க ஜெயக்குமாரை விட ராஜேந்திர பாலாஜி இருக்கான் பாருங்க, ஐயோடி நம்பர் 1 சங்கிங்க. அவெல்லாம் அப்படியே மாத்தி வச்சிருக்கிறாங்க. எங்க அப்பா மோடியும் எங்க அப்பா மோடியும் அதான் சொல்ல வந்தேன் நானு. மோடி எங்கள் டாடி. இப்ப இந்த பணத்தை எண்ணிட்டு இருக்கேனா, கேஷ் கொடுக்குறாங்க, ஹார்ட் கேஷ் மெசேஜ் வருது, 30 crores credited. நோ டாடி, டிஜிட்டல் கரன்சி தான் வேணும். அதான் கூகுள் பேல அனுப்புறாராம் கேடிஜி. சரி விடுங்க, நல்ல கிடைக்க. பேக் டு தி டாபிக். அது இப்போ நம்ம செல்லூர் ராஜுவும் மறந்துட்டோமே, செல்லு செல்லம். எங்க அந்த மனுஷன் இருக்காருனாரு எனக்கு தெரியலீங்க. கொரோனா இது செத்து போயிட்டாரான்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் நானு. இல்லைங்க நேத்து கூட ஏதோ அந்த கேட்டிருக்கிறாங்க, ஏதோ திரைப்படங்கள் எப்போ திறக்கலாம் நாங்க எல்லாம் கலந்து ஆலோசிச்சுட்டு இருக்கோம், கூடிய சீக்கிரம் நல்ல வரும் ஒரு 2 மாதம் முன்னாடி சொல்லிட்டு இருந்தாரு. நல்லதான் இருக்காரு மனுஷன். அதான் வருது திரைப்படம் 2ஆம் குத்து வருது, நல்லா போய் என்ஜாய் பண்ணுங்க. நம்ம ஜெட்டி திரையிடணுங்களா? இல்லைங்க 2ஆம் குத்து படம், இது சந்தோஷ்குமார். ஓகே முதல் குத்தே அங்க பார்க்க முடியல, 2ஆம் குத்து வர அவர் ஏதோ அடல்ட் காமெடின்னு கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்காரு. இவனுங்க நம்ம சொல்லியும் குத்தம் இல்ல, இவனுங்க ஓத்தான்னு சொன்னாலே ஓத்தா சொல்லிட்டாங்கடா. இவனுங்க மொத தடவை பிட்டு பாப்பானுங்கல்ல, என்னடா பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தோட பாப்பானுங்க. நானும் அப்படிதான் பாத்திருக்கேன். உண்மை அதான், வித்தியாசமா என்னெல்லாமோ பண்றீங்க, இத்தனை வரைக்கும் மூத்திரம் போயறதுக்கு தான்டா யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, வித்தியாசமா ஏதோ பண்றீங்களேடா அந்த மாதிரி. இவனுங்க அந்த ஒருத்தான்னு சொன்னாலே அப்படியே இவனுங்க புழுங்காகிதான் அடிக்கிறானுங்க. டெம்பிள் மங்கி சீடியோ எல்லாம் பார்த்ததே இல்லை போல இருக்குது இவனுங்க. நம்ம வந்து அந்த இந்த கொரோனா வந்துச்சு இல்லையா, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு 2 மாசம் 3 மாசம் முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த கேப் பில்லுன்ட்டு ஒண்ணு போட்டானுங்க பாத்தீங்களா, சிஏஏ. அதுல வந்து ஆக்சுவலா மெஜாரிட்டி வாங்கினதே, ஐ மீன் இவங்க வந்து ஓட்டு போடாம இருந்தா மைனாரிட்டியா போயிருக்கும், அந்த பில்லு வந்து செல்லுபடியா இருக்காது. இவனுங்க வந்து 7 பேர் எம்பி அங்க வச்சுக்கிட்டு அந்த கேப் பில்ல வந்து இது பண்ணிட்டானுங்க, சப்போர்ட் பண்ணி பேசிட்டானுங்க. அதுவும் இம்போஸ் ஆயிருச்சு. அது ஒரு பெரிய தப்பு ஏடிஎம்கே பண்ணது.
ஏங்க அவனுக்கு எல்லாத்தையும் கேப் பில்லுக்கு மட்டுமா ஓட்டு போட்டானுங்க, விவசாய மசோதாவுக்கு தான் ஓட்டு போட்டு வந்திருக்கிறானுங்க. ஆமா அதுவும் ஒரு இப்போ வந்துட்டு கேட்டா நான் ஒரு விவசாயி, நான் விவசாயம் பண்ணித்தான் சோறு திங்கிறேன்னு சுத்திட்டு இருக்கிறது மனசாட்சி விவசாய மசோதா வந்து ஒரு பெரிய பெரிய விவசாய இது இருக்கு பாத்தீங்களா, ஒரு 20,000 ஏக்கர் அந்த மாதிரி பெரிய பெரிய நிலங்கள், அதுக்கு வேணா வந்து அந்த பில்லு வந்து சப்போர்ட் பண்ணுமே தவிர சிறுக்கு ஒரு 5 ஏக்கர் விவசாயம் பண்ற அவங்களுக்கு வந்து சுத்தமா சப்போர்ட்டே பண்ணாது அந்த பில்லு. என்னங்க நீங்க பேசுறீங்க? மஞ்சள் வளர்ப்பு மஞ்சள் வளர்ப்புக்கு யாரு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க? கேடி அரசாங்கம் தான். என்ன வடக்கணிப்பா இல்லன்னீங்களா? என்னங்க நீங்க அவன் ஒரு கிறுக்கு கூதிங்க அண்ணாமலை. எனக்கு ஏங்க ஐயோ உட்கார்ந்துக்கிட்டு ஊரு ஊரா போய் அவனுக்கு அவன் என்ன சொல்லுவான் பேசினா கொங்கு மண்டலத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு ராஜராஜ சோழம்பியா, அதுக்கடுத்து விவசாய மசோதான்னா நீங்க வந்து மஞ்சள் எவ்வளவு வேணாலும் சேர்த்து வச்சுக்கலாம், நீங்க வந்து கண்ணுவிழி விதை எவ்வளவு வேணாலும் சேர்த்து வச்சுக்கலாம் அப்படிமா. இப்ப பாருங்க நேத்து வெங்காயத்தை இல்லீகலா பதுக்கி வச்சிருக்கியா ஒருத்தன் பெரம்பலூர்ல, அதெல்லாம் கேட்க மாட்டான் புண்டை. ஆக்சுவலா அந்த பழைய மசோதால வந்து அந்த மாதிரி பதுக்க கூடாது, அப்படி பதுக்குனா வந்து இது அஃபென்ஸ், அதை புடிச்சுன்னு போயிடுவாங்க. ஆனா இப்ப இருக்கிற மசோதால அந்த மாதிரி இல்ல, எவ்வளவுதான் பதுக்கிக்கலாம் அந்த மாதிரிதான் சொல்லி வச்சிருக்கானுங்க. இப்ப பிரதர் மவுண்டன் பொய்ன்றீங்களா நீங்க? எவ்வளவு சும்மாங்களா நீங்க? ஏங்க அவன் ஐஏஎஸ் படிச்சானாலே எனக்கு நம்ம ஏடிஎம்கேல பேசிக்கிட்டே தெரியாம பிஜேபிக்குள்ள போயிட்டோம். ஆமா ஆமா ஒண்ணு இல்ல, ஏடிஎம்கே பிஜேபி ரெண்டு ஒண்ணுதான், வேற வேற கிடையாது. கார்ப்பரேட் வாண்ட்ஸ் டு நோ தி டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் பார்ட்டிஸ், தே ஆர் தி சேம் பிக்சர் மாதிரி தான். இல்லைங்க ப்ரோ, இவனுக்கு சேலம் இந்த 8 வழிச்சாலை இது பியூஷ் மானஸ்லாம் அந்த கதர்றாப்புல இவனுக்கு கண்டுக்கவே மாட்டானுங்க. அதான் அதுக்கப்புறம் பிரச்சனை வந்ததுனால தானே எல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. கேட்டா சைனாக்காரன் வந்து ஏதோ ஃபேக்டரி கட்ட போறான்னா அதுக்கு இது டேய் சேலத்துக்குலாம் எதுக்குடா 8 வழிச்சாலை கேட்டா உசுர வாங்குறீங்க. ஏங்க எடப்பாடி ஐயா ஊரை நீங்க வந்து டெவலப் பண்ண மேம்படுத்த வேணாமா? என்னங்க நீங்க நாங்க சென்னையில கோட்டையில வண்டி இனோவா கார்ல உட்கார்ந்து சிக்கன் வந்து நான் இறங்க வேணாமா எடப்பாடியில? என்ன பண்றது, எங்க இவராச்சும் பரவாயில்லைங்க இனோவா கார்ல போறாரு, அந்த அம்மா வந்தா உடனே ஹெலிபேட போட சொல்லிடும். அந்த கிராமத்துல இந்த பிரச்சாரம் பண்ணும் போதெல்லாம் சில கிராமத்துல அந்த இடமே இல்லைங்களாங்க. ஆமா ஆமா எல்லாம் ஹெலிபேட்ல தான் வந்துட்டு போச்சு. அப்பெல்லாம் நமக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லைங்க. சின்ன பிள்ளையா அப்பெல்லாம் எம்ஜி நான் ஸ்டார்ட் ஆகி ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தாரு, எல்லாம் கிரிஞ்சு பண்ணிட்டு இருந்தான், எல்லாம் பார்த்து கிரிஞ்சுக்கு அடிமையா கிடந்தோம். அதுக்கப்புறம் தான் ஐயன் அண்ணா எஸ்விகே எல்லாம் அப்பதான் வளரவே ஆரம்பிச்சாங்க. ஹெலிகாப்டர் எல்லாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் அட்டுலியமா பஞ்சு. பேக் டு தி டாபிக், இறந்துட்டாங்க, அவங்கள பத்தி பேசுவாங்க. அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஆமா ஜாமிங்க. ஏடிஎம்கே பிஜேபி சொன்னாலும் ஆமாங்க பிரச்சனை இல்லை செஞ்சிடலாம். ஆமாங்க, நீங்க வந்து எல்லா கேஸும் டெல்லி டைரியில் இருக்குது. நீங்க வந்து எகென்ஸ்டா ஒண்ணு பண்ணுனீங்கன்னா சிபிஐ ரைடு விட்டுருவானுங்க, மானம் கப்பலேறிடும். எலெக்ஷன் டைம்ல சிபிஐ ரைடு விட்டாங்கன்னா கட்சி மானம் போயிடும். அதனால ஐயா மூடிக்கிட்டு தான் இருந்தா ஆகணும். இந்த ரைட்ல தானே மாட்டினாரே துரைமுருகன் போன எம்பி எலெக்ஷன் தான். வந்து எலெக்ஷன் ஸ்டாப் ஆனதே அதுக்குதான். அதனால ஆமா 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 இங்க நீங்க ஏடிஎம்கே அது இது சொல்றப்போ ஒரு இது வந்து இந்த மெடிக்கல் சீட்டுக்கு வந்து 50% வந்து ரிசர்வேஷன் இல்ல அப்படின்னாங்க பாத்தீங்களா ஓபிசிக்குலாம். அதுக்கு வந்து இங்க வந்து அவர் வந்து இல்ல அப்படி எல்லாம் இருக்கக்கூடாது வேணும் அப்படின்ட்டு கேட்டு லைக் அதுக்கு ஒரு வாய்ஸ் கொடுத்தாரு எடப்பாடி. அந்த விஷயத்துல ஓகே அப்படின்னு சொல்லலாம். முக்குளத்தோர் ஓட்டு இருக்குங்க, அதுக்காக கொடுத்தாங்க அந்த மனுஷன்.
இல்லங்க அவனுங்க கிட்ட போய் நீங்க ஓபிசில தான்டா வரீங்க அப்படின்னா இல்லடா நாங்க எம்பிசிடா மிகப்பெரிய கேஸ்ட்ரா அப்படின்னு நீங்க வேற. ஐயோ ஆக்குபைடு பேக்வர்ட் கிளாஸ். இவனுங்களை வச்சுக்கிட்டு ஐயோ இன்னொரு குரூப் இருக்குது, பட்டியலத்துல இருந்து தூக்குங்க நாங்க முன்னேறிட்டோம் அப்படிம்பானுங்க. இந்த குரூப் கிருஷ்ணசாமி குரூப். ஆமா ஆமா. ஐயோ என்னடா முன்னேறினீங்கன்னு கேட்டா, இந்த கொத்தனார்ல இருந்து மேஸ்திரியா முன்னேறி இருக்கோம்ல அது போதாதான் அப்படிம்பானுங்க. ஆட்டோவை பிடிச்சி கேங் பேங்க் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஐயோ அது தேவர் குரூப்புங்க. இவனுங்க வேற. அக்னி செட்டி பாய் சொல்றீங்க நீங்க கிருஷ்ணசாமின்றது. இல்ல இது தேவேந்திர குல வேளாளர். அது என்ன இதுல வருதுன்னு எனக்கும் தெரியல. டிஎன்சில வருதான்னு தெரியல. இத்தனையவாங்க இருக்கு என்னங்க இவனுங்க ஒஸ்ட் பண்ணி வச்சிருக்கானுங்க. ஏடிஎம்கே பத்தி ஒன்னும் சொல்றதுக்கு இல்லைங்க. பிஜேபி வேணா நல்லா அடிக்கிறதுக்கு வேணா இருக்குது. அப்ப அதை நம்ம அடுத்ததுக்கா அதாவது டிஎம்கே முடிச்சுட்டு வச்சுப்போம். இப்ப டிஎம்கே போயிடும். அதான் இப்ப அடுத்து இது அடுத்து நம்ம மிகப்பெரிய கட்சியான லெஃப்ட் விங்கின்னு அவங்களே சொல்லிப்பாங்க. லெஃப்டிஸ்ட்னு அவங்களே சொல்லிப்பாங்க. ஆனா சைடுல எதுவும் செயல் எதுவும் அப்படி பண்ண மாதிரி தெரியலீங்க எனக்கு தெரிஞ்சு. ஏங்க 10 வருஷத்துல ஆட்சியில் இல்லைங்க, முதல்வர் கனவுல வேற ஐயா சுடலையார் இருக்கிறாரு. என்னங்க நீங்க பாவம் இல்லையா அவனுங்க? ஏங்க இருந்துட்டு போட்டோமேங்க. எங்க அந்த கட்சி வந்து டிஎம்கே ஐ மீன் கலைஞர் இருந்த வரைக்கும் நல்லா தாங்க இருந்துச்சு. அதுவும் லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்ல கலைஞர் கூடவே கொஞ்சம் இதுவானாரு, தப்பு செஞ்சாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் டிஎம்கேன்னு பாத்தீங்கன்னா வந்து நல்லது பண்ணாங்க. அவங்க அப்கோர்ஸ் அவங்க வந்து இது ஊழல்லாம் நிறைய பண்ணாங்க. அதை வந்து எதிர்த்து கேட்டே ஆகணும். கொஞ்சம் நல்லது இருக்கு. அதான் கொஞ்சம் நல்லது இருக்கு. அதுக்காக ஊழலை விட்டுறக்கூடாது. அதுவும் ஒரு பெரிய கன்சர்ன் தான் இங்க. ஏன்னா வந்து இப்ப இருக்கிற ஸ்டாலினை நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு கலைஞருக்கு வந்து ஒரு மார்க் போடுறீங்கன்னு வச்சுக்கோ, ஒரு 90 or 100 போடுறீங்களா, இவனுக்கு வந்து ஒரு 30 or 40 தான் போட முடியும். அந்த அளவுதான் இருக்கு ஸ்டாலின் கிட்ட. இந்த ஆளுக்கு பழமொழியே தெரியலீங்க. யானை வரும் பின்னேன்றாங்க. என்னங்க ஏங்க அதை நம்ம சொல்லவும் கூடாதுங்க. நம்ம அது பேச்சு திறன் ஒவ்வொருத்தருக்கும் மாறி மாறி வரும். ஆனா அந்த பேச்சு திறமையே அவருக்கு சில பெரிய பிரச்சனையா இருக்குது இப்பெல்லாம். இதோட மிகப்பெரிய காமெடி என்னன்னா, அவரோட இருங்க என்னோட இதுக்கு கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு இவர் நம்பர் காலிங் இஸ் கரண்ட்லி சுவிட்ச் ஆஃப்னு வருதுங்க. ஏங்க ஒரு தொண்டனை கொடுத்து நான் கால் பண்றேன்டா எடுறான்னா எடுக்க போறான். இது கூடவா பண்ண மாட்டாங்க? அதெல்லாம் முதல்ல நடந்ததுங்க. இப்பெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிட்டாரு மனுஷன். வீடியோ கால்ல வர இப்பெல்லாம் ஜூம் மீட்டிங் லெவல் போயிட்டாருங்க. என்னங்க நீங்க? இல்லைங்க அது அசிங்கன்றது அசிங்கம் தானுங்களே. அது என்னமோ உண்மைதான். இன்டர்நெட்ல வந்தது தானே, அது மாத்த முடியாது. ஆமாங்க. இப்ப அவங்களுக்கு வந்து இப்ப பாக்க போனீங்கன்னா வந்து அவங்களும் இப்போ ஒரு ரீசன்ட் 6 monthsல அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, சேம் லைக் ஏடிஎம்கே மாதிரி தான் அந்த 50% ரிசர்வேஷனுக்காக அது குரல் கொடுத்திருக்காங்க. பிளஸ் வந்து 7.5% ஃபார் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு உள் இடஒதுக்கீடு அப்படின்ட்டு அதுக்கும் வந்து குரல் அதெல்லாம் வந்து வரவேற்கத்தக்க விஷயம் தான். ஆனா வந்து அது வந்து அவரு ஸ்டாலின் பண்ணலனா ஐ மீன் பண்ணாரு அப்படின்னு சொன்னா கூட அது கீழே இருக்கிற மக்கள் தான் வேலை செஞ்சாங்களே தவிர அவரு லைக் அவரு முன்ன நின்று செஞ்சாரு அப்படின்ட்டுனா சொல்லலாம். கேட்டா ஒரு முட்டு கொடுப்பானுங்க. அவர் வந்து ராஜா மாதிரிங்க, காய் மட்டும் தாங்க நகுத்துவாரு அப்படின்னு. நெக்ஸ்ட் எல்லாமே உதயண்ணா வந்து பண்ணுவாங்களா அப்போ எல்லாமே? எங்க உதயநாவுக்குலாம் என்னங்க தெரியும் சீரியஸா? மனசாட்சியே இல்லாம உள்ள எழுத்து வச்சிருக்காரு. அவன் டைலாக் மட்டும் அவனுக்கு அவன் குஞ்சுமணியை பிடிச்சே ஒழுங்கா ஒண்ணு கேட்டு. ஏங்க இப்ப டிஎம்கேக்கு ஒரு மிகப்பெரிய கரும்புள்ளி பெரிய பிரச்சனைனா குடும்ப வாரிசு அரசியல். இது ஒண்ணுதான். இத வச்சுதான் பிஜேபி காரனுங்க டிஎம்கே வச்சு ஓட்டு கேட்டுட்டு இருக்கானுங்க. இப்ப எல்முருகன் வந்து பிஜேபியில வந்து இதா இருக்கிறாரா, கட்சி தலைவரா இருக்கிறாரா தமிழ்நாட்டுல? இங்க பாருங்க கீழே நமக்கு வந்து நம்மளோட இது வந்து எந்த சாதிக்காரங்க இல்லாம எந்த ஒரு வாரிசு அரசியல் இல்லாதவங்க நம்ம கட்சியில ஆக முடியுது. இந்த மாதிரி டிஎம்கே நினைச்சு பார்க்க முடியுமா அப்படின்னு எல்லா பக்கமும் போய் கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. இதெல்லாம் எல்லா பக்கமும் போஸ்ட் ஷேர் ஆகிட்டே தான் இருக்கும்.
ஆமாங்க கண்டிப்பா. இல்லைங்க. அது ஆனா ஒரு 2-3 பேர் இருந்தா பரவாயில்லைங்க. ஒட்டுமொத்த ஃபேமிலியே வளைச்சு போட்டு ஃபேமிலியே இருக்குது. அது போக அடிமட்டத்துல எந்த தொண்டை இருந்தாலும் அவனால கடைசி வரைக்கும் முன்னேறவே முடியாது அந்த கட்சியில. அது ஒரு பெரிய பிரச்சனை அந்த கட்சியில. ம், அது இது நான் சாட்டை துரைமுருகன் நிறைய லூசுத்தனமா தான் போடுவேன் அந்த ஆளு. இந்த உதயநாத கலாச்சு ஒரே ஒரு வீடியோ மட்டும் போட்டிருந்தாரு. அதை மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருங்க நீங்க? கலைஞரோட உதயனாவோட தாத்தா தாங்க கலைஞர். உதய கலைஞரோட பேரன் தான்டா உதயனா. அந்த மாதிரி ஆக்கிட்டானுங்க இவனுங்க. உதயனா தான் இருந்து கலைஞருக்கே தப்பு கொடுக்குற ரேஞ்சுக்கு. நீ எல்லாம் யாரா? இல்லங்க அந்த கட்சியில இருக்கிற ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ கூட வாங்க கேட்க மாட்டாங்க. என்ன நீங்க வந்து உதயநிதியை போய் நிக்க வைக்கிறீங்க, லைக் வந்து இளைஞர் சொல்றீங்க, எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்க கூட மாட்டாங்க. அவ்வளவு கூடவா அறிவு கேட்கறது இல்லைங்க. அவங்க கட்சியில போன வாரம் KN நேரு போய் சால்வை போட்டு என் பிறந்த நாளுக்கு நான் உதயநிதிட்டு இருந்து நான் விசஸ் வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறாரு. வெக்கமா பாக்குறது நமக்கே ஒரு மாதிரி இருக்குது. என்னமோ அந்த கட்சி நாசமாதாங்க போகுது. இல்லைங்க அதே மாதிரி நீங்க இது எலெக்ஷன்ல வின் பண்ணாங்க பாருங்களேன். அது யாரு? கனிமொழி சரிங்களா. அப்புறம் பாலு நின்னாப்லையா, பாலு வின் பண்ணியிருக்காப்புல. அப்புறம் இவரு தம்பி சன் டிவி தம்பி, அவர் பேர் என்னங்க? கலாநிதி மாறன். கலாநிதி மாறன் இந்த BSNL மாட்டினாப்லையே. அவங்க அண்ணன் தான் தயாநிதி மாறன். தயாநிதி மாறன் அவரு. அதான் அவங்க அதுலயே இருக்காங்க. அவங்கள அப்போஸ் பண்ண முடியாது. டாப் மட்டத்துல இருக்கிறது எல்லாமே ஓரளவுக்கு பெரிய ஆளுங்க. அவங்க ஃபேமிலியா இருக்கிறதுனால அவனுக்குள்ளே ஒரு எக்கோ சேம்பர் மாதிரி ஆயிடுது அவங்களுக்குள்ள. இப்போ நம்மளே கிட்டத்தட்ட எக்கோ சேம்பர் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு பிஜேபி அட்டாக் பண்றோம். அவங்களுக்குள்ளேயே இருக்கிறதுனால அது அவங்க இதுவா ஆயிடுது. எதிர்த்து கேட்க ஆர்வம் இல்லை, எல்லாம் விளக்கிடுவானுங்க. அது அப்படித்தாங்க. அது போக அவங்க கட்சியில என்ன இருந்தாலும் முட்டு கொடுக்க இணைய ஊப்பின்னு ஒரு குரூப் இருக்குதுங்க. ஐயோடி இருங்க அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு முட்டை இப்ப நான் சொல்றேன். நீங்க என்னங்க ஊழல் பண்ணிருக்கீங்க அந்த 2G வச்சு அப்படின்னு கேட்டதுக்கு உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கா? நாங்க ஊழல் பண்ணோம்ட்டு ப்ரூஃப் இருக்கா? என்னடா உங்களுக்கு ப்ரூஃப் வேணும் அப்படின்னா கோர்ட்டே சொல்லிருச்சு நிரபராதின்னு தவிர ஐ மீன் சிபிஐ வந்து ஒரு ஆதரவு எதுவுமே இல்ல சாட்சியா, அதனால வந்து விடுவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிச்சு. நாங்க வந்து ஊழலே பண்ணல அப்படின்ற மாதிரி முட்டு கொடுக்குறாங்க. ஆனா வந்து அவ்வளவு பெரிய ஊழல் பண்ண தெரிஞ்சவனுக்கு சிபிஐ கையில போட்டு தெரியாதா? சார் ஒரு நிமிஷம், குருபாய் தாக்கப்பட்டாரா? நீங்க வேற ஐயோடி. இது குருபாய் தாக்கப்பட்டத SVக்கே தாக்கப்பட்டதாக வேற மாறிக்கு போயிடுது. ஏங்க நேத்து நம்ம ஸ்டாலின் செலின் கவுண்டருக்கு செலினுக்கு விசஸ் போட்டாரு. அதாவது அந்த அமெரிக்கால அந்த கொரோனா ஸ்பெஷல் டீம்ல இது பண்ணதுக்கு செலின் கவுண்டர்னு போட்டாப்ல மனுஷன். போடாம கூட இருந்திருக்கலாம். அதுக்கு வந்து ஒருத்தங்க பிஜேபி சங்கிகள் எல்லாம் கேட்க ஆரம்பிக்க அதுக்கு வந்து முட்டு கொடுக்குறாங்க. தப்பு தானே அவங்களுக்கு ஒத்துக்க மாட்டேன்றானுங்க அவனுங்க. இல்லங்க அவரோட FBயோட எடுத்து பாத்தீங்கன்னா எடிட் ஹிஸ்டரியிலே இருக்கு. தமிழ்லயும் கவுண்டர் தான் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் எடிட் ஹிஸ்டரியில போய் மாத்திட்டு பார்த்தனா உங்களுக்கு வந்து தமிழ்ல எடுத்துட்டு இருக்காரு, ஆனா இங்கிலீஷ்ல கவுண்டர்னு போட்டிருக்காரு. அப்ப இங்கிலீஷ்ல போட்டா தப்பு இல்லைன்றாரா ஸ்டாலின்? என்னமோங்க போட்டிருக்க கூடாதுதான், போட்டிருக்க தேவையில்லை, போட்டாப்ல. சரி ஓட்டு கவுண்டர்ன்றது வந்து எங்களுடைய இதுவே ஒரு அடையாளம், நாங்க அதை எப்படி விட்டு கொடுப்போம் அப்படின்ட்டு அந்த அம்மா வேற ட்வீட் போட்டுட்டு இருக்கு செலின்னு. அது ஒண்ணும் பண்ண முடியாது அதெல்லாம். கமலா ஹாரிஸ் எங்க ரொம்பவாவா? கமலா ஹாரிஸ் ஏங்க ஜோ பிடனே நம்ம வாங்குறாங்க. நீங்க என்னங்க நீங்க கமலா ஹாரிஸ போய் சொல்லிட்டு இருக்கிறீங்க? தாத்தாவுக்கு தாத்தாவாமா? அவங்க தாத்தாவுக்கு தாத்தா தான் ஜோ பிடனோட வாரிசமா? ஐயோடி அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். ஒன்லி அமெரிக்கா இஸ் அண்டர் கண்ட்ரோல். ஆமா, எங்க வா ஒரு நரம்பு கூட எங்க வாக்கு என்ன நீ பேசிக்கிருக்க? இந்த இது
எலெக்ஷன்ல நிக்க வைக்கிறது எப்படி நிக்க வைப்பாங்க அந்த இதுல டிஎம்கே நிக்க வைக்கிறது எப்படின்னா சாதிய ரீதியா தான் நிக்க வைப்பாங்க. ஆனா வந்து பேர் என்னது, சாதிக்கு அப்பாற்பட்ட கட்சி, சாதியெல்லாம் பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்ற கட்சி. அவங்க நிக்க வைக்கிற வேட்பாளர்லயே வந்து அந்த இப்போ ஒரு தொகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க 1 இயர் வந்து அதிகமா இருந்தாங்கன்னா 1 இயர் அவங்களதான் நிக்க வைப்பாங்க. கேட்டா ஒரு ஒரு பயங்கரமான முட்டை கொடுப்பாங்க, கல அரசியல் ப்ரோ அப்படின்ட்டு. அந்த கல அரசியலை உடைச்சிட்டு வர்றதுதான் வந்து உன்னுடைய அந்த பாலிடிக்ஸ் தான் அங்க இருக்கிறதே மெயின் இதுவே. ஆனா வந்து அவனுங்க அங்க ரொம்ப ஃபெயில் ஆறாங்க. இது இது எவ்வளவு எக்ஸ்ட்ரீமுக்கு போகுதுன்னா, இது வந்து திருமாவளவனு ஐ மீன் இது வந்து கருணாநிதியே சொல்லி ஒருத்தர் சொல்லியிருக்காரு, திருமாவளவன் நீங்களாம் வந்து பொது தொகுதிக்கு வந்து ஆசைப்படலாமா அப்படின்ட்டு கருணாநிதியே கேட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இப்போ ஏன் நம்ம ராஜா இருக்காருல்ல, ஆண்டிமுத்து ராஜா, அவரையே வந்து பொது தொகுதிக்கு நிக்க விடாம மாத்தி மாத்தி அந்த ரிசர்வ்டு இதுலயே வந்து நிக்க வைக்கிறாங்க. அவ்வளோ காழ்ப்புணர்ச்சியும் அவ்வளவு இனத்துக்கு அவங்களுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி. ஆனா வந்து பேரு மட்டும் நாங்க வந்து ஜாதி ஒழிப்பு போராளி, நாங்க வந்து அதெல்லாம் நாங்க பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்றவங்க. ஆனா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல டிஎம்கே வந்தா மட்டும்தான் பிஜேபி ஏத்து கேள்வி கேட்க முடியுங்க. மக்கள் எல்லாம் அவங்க கோர் பிரின்சிபலையே நீங்க அது என்னமோ உண்மைதாங்க. அந்த மாதிரிதான் அவங்க செய்யறாங்க. அவங்க அதே மாதிரினே இந்த இது இருக்குல்ல, என்னது இப்போ மத்தியிலயும் காங்கிரஸ் வந்தாதான் அவங்களால எதனா கழட்ட முடியும். மத்தியில பிஜேபி இருந்தா இவனுக்கு சப்போர்ட் கொடுத்துதான் ஆகணும், வேற வழி கிடையாது. இல்லங்க இப்போ நெக்ஸ்ட் 2022ல வந்து நீங்க எலெக்ஷன் மாறுச்சுன்னா, பிஜேபி வந்துருச்சுன்னா, திருப்பியும் தேர்டு தடவை வந்துருச்சுன்னா வச்சுக்கோங்களேன், நீங்க வேணா கண்டிப்பா பாருங்க டிஎம்கே போய் பிஜேபி கூட சேர்ந்துரும், வேணா நீங்க பாருங்க. அப்ப இப்ப இந்த ஊம்பிங்கெல்லாம் ஊம்புறானுங்களே, நல்லா சால்ட் போட்டு நல்லா ஸ்வைப் பண்ணி நல்லா சாண்ட் பேப்பர்லாம் வச்சு ஊம்புறானுங்களே. இப்ப இருக்க சிச்சுவேஷன் என்னங்க, நான் பிஜேபி அப்ப சொல்றேன் இத. பரவாயில்ல, சொல்லுங்க ஃப்ளோல வந்து சொல்லிருங்க. இப்ப இருக்க பிஜேபி அப்படியே பேசிடுவோம் வாங்க. இப்ப இருக்க சிச்சுவேஷன் என்னங்க, பிஜேபியோட டார்கெட் வந்து 2021 கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு, 2026 தான். இந்த சங்கி கூதியானுங்க ஏதாவது ஒண்ணு வளரிட்டே கிடப்பாங்க, நாங்க 236 தொகுதியில் நாங்க 38 தொகுதியில் நாங்க தான் ஜெயிப்பா அப்படி இப்படிம்பானுங்க. அது ஒரு மயிர் நடக்காது. 2021ல டிஎம்கே வரும் அப்படிங்கறதான் எல்லாரும் யோசிச்சு பிளான் பண்ணி எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. டிஎம்கே வந்துச்சுன்னா அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு ஏடிஎம்கே சாப்பிட்டு பிஜேபி வளரும். பிஜேபி பயங்கர ஆப்போசிஷனா மாற ஆரம்பிக்கும் அந்த டைம்ல. 2026ல கரெக்டா பிளான புடிச்சிருவாங்க. தடுக்கவே முடியாது பிஜேபிய. அவனுக்கு வந்து அவனோட பிளான் வந்து இந்தியா ஃபுல்லா எப்படியாச்சும் ஆளணும் அப்படிங்கறதான் பிளானு. கிரியேட் பண்ண பார்க்கலாம் மொத்தமா இந்தியா ஃபுல்லா. இப்ப பாத்தீங்களா பீகார்ல எக்ஸிட் போல என்ன சொல்லுச்சு, தேஜஸ்வி யாதவ் ஆர்ஜேடி தான் வரும், காங்கிரஸ் ஆர்ஜேடி தான் வரும்னு நினைச்சு அது எல்லாத்தையும் மாத்தி பிஜேபி நிதிஷ்குமார் தான் வந்தாங்க, முடிச்சு விட்டானுங்க, மொத்தமா முடிச்சிட்டாங்க. அடுத்து வெஸ்ட் பெங்கால் நமக்கு ஒரே தடவை எலெக்ஷனு. மம்தா பானர்ஜிக்கு எதிர மம்தா வந்து ஜெயலலிதா மாதிரியே பயங்கரமான பவர்ஃபுல்லு. இவனுக்கு வந்து இப்ப போய் வெஸ்ட் பெங்கால மிகப்பெரிய கலவரத்தை பண்ணிவிட்டு மம்தாக்கு எதிராக பயங்கர பிரச்சனையை பண்ணிவிட்டு வந்திருக்கிறானுங்க. இப்ப அங்க என்ன ஆக போகுதுங்கிறது இனிமேல் தான் தெரியும். அதே மாதிரிதான் இங்கேயும் பயங்கர ஆப்போசிஷன் ஸ்ட்ராங் ஆனே. கடைசியா இப்ப வெஸ்ட் பெங்கால் ஒரு ரெப்ளிகேஷன் வந்துச்சு பாத்தீங்களா, அந்த கலவரம் பண்ணாங்க பாத்தீங்களா. கடைசியா 2026 எலெக்ஷன் முன்னாடி ஏதாச்சும் ஒரு கலவரத்தை போட்டு விட்டு இவனுங்க ஆட்சியை புடிச்சிடுறாங்க. பாருங்க இந்துக்களுக்கு எதிராக இதை பண்றாங்க, இந்துக்களுக்கு எதிராக அதை பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தா இந்து மதம் இல்லைன்னா இவனுக்கு எதுவுமே இல்லைங்க சொல்ல போனா. ஆனா அது நீக்க முடியலீங்களே இந்து மதத்தை, அதான பெரிய பிரச்சனை. இவங்க இந்து மதத்தை ஒன்ன வச்சுக்கிட்டு தான் இந்தியாவே ஃபுல்லா ஆட்டுறாங்க. நீங்க இப்ப போய் நீங்க ஒரு சங்கி கிட்ட, தம்பி ஜிடிபி குறைஞ்சு போச்சு தம்பி, என்ன தம்பி பண்றது, உங்க மோடிஜி தானே இப்படி பண்ணாரு, அது வந்து கொரோனானாலதான் குறைஞ்சு வச்சுப்பாங்க. ஆனா ஜிடிபி குறைஞ்சது கொரோனா எல்லாம் கிடையாது, டிமானிட்டைசேஷன். அது டிமானிட்டைசேஷன்லயே குறைய ஆரம்பிச்சிருச்சு ஜிடிபி மொத்தமா.
மன்மோகன் சிங் வந்து அந்த மனுஷங்கிட்ட 5% ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி ஜிடிபி வச்சு கொடுத்துட்டு போனாரு ஜி கிட்ட. அதுக்கப்புறம் இந்த மனுஷன் அதாவது ஒரு 3 வருஷம் அதுக்கப்புறம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, ஒரு ரைஸ்ல தான் போயிட்டு இருந்துச்சு. இந்த ஆளு கம்மன் டிமாண்டேஷன் பண்றேன், நான் பிளாக் மணியை ஒழிக்கிறேன்னு சொல்லி ஆர்பிஐ கவர்னர்கிட்ட இது கூட இல்ல அந்த மனுஷன் வான் பண்ணியுமே இந்த மனுஷன் டிமாண்டேஷனை பண்ணி விட்டு மொத்தத்தையும் கொண்டு போய் குப்பையில ஓட்டாப்புல ஜிடிபி மொத்தத்தையும். இப்போ ரீசெண்டா கூடங்க மன்மோகன் வந்து சொன்னாரு, நம்ம வந்து அந்த கட்சி அதெல்லாம் வந்து பார்க்காம நம்ம வந்து ஒன்னா சேர்ந்து முடிவெடுத்தா ஜிடிபி வளரும் அப்படின்ட்டு. ஆனா அந்த கூலியானுங்க வந்து போக மாட்டேங்கிறானுங்க. அது போயிட்டு அப்புறம் எப்படி நாங்க வந்து இது பண்றது, இந்து மதத்தை வளர்க்கறது? இந்த 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 கிறுக்கு தண்டை போய் நீங்க அண்ணாமலைகிட்ட கேட்டீங்கன்னு வைங்களேன், அந்த கூதியம் அதை எதையுமே சொல்ல மாட்டான். அவருக்கு வந்து தற்சார்புதான். ஏங்க அவன் விவசாயமே பண்ணலீங்க, அது வேற விஷயங்க. அவன் சரியான ஓலாண்டிங்க. அவன் சரியான ஓலாண்டிங்க. அவங்க குடும்பத்துல அவங்க ஒய்ஃப் வந்து வேலைக்கு போகுது, இவன் வந்து உட்காந்து கட்சியில இருந்து காசு வாங்கிக்கிட்டு எல்லாரும் ஊர் சுத்திக்கிட்டு இருக்கிறான். இதுதான் அங்க நடந்துகிட்டு இருக்குது. அங்க யாரு விவசாயம்லாம் ஒண்ணும் பண்ணல, சும்மா விவசாயம் அப்படின்னு ஒரு 100 ஆட்டுக்குட்டியை வாங்கி விட்டது. சும்மா அந்த வெளியில முதல்ல நம்ம எஸ்வி கேஸ் ஸ்டடி பண்றதுக்கு முன்னாடி நியூஸ் 7 முன்னாடி பண்ணாம பாருங்க. அது சும்மா ஊரை ஏமாத்துறதுக்காக, நான் வந்து அரசியலுக்கு வர மாட்டேன்னு சும்மா ஊரை ஏமாத்துறதுக்காக. மத்தபடி அதான் பிளானே. இப்ப ஆட்டுக்குட்டி எல்லாம் இருக்காது போய் பாத்தீங்கன்னா. ஆட்டுக்குட்டி எங்க கறியாக்கிட்டோம்ல, விழுந்து சாப்பிடுறியா? ஆமா, நல்லா இருக்கு, கிழங்காட்டு கறி சூப்பரா இருக்குல்ல. ஆனா விவசாயம், ஆனா சொல்ற வெளியே போய் சொல்றத மட்டும் பாத்தீங்கன்னு வைங்களேன், நான் விவசாயம் பண்ணித்தான் சோறு சாப்பிடுவேன்மா என்ன. விவசாயம் பண்றவருக்கு என்னடா பிரச்சாரத்துல என்னடா வேலை? அதான் இதெல்லாம் கேட்க மாட்டானுங்க. முன்னாடி உட்காந்துட்டு விவசாயம் பண்ற உனக்கு என்னடா இங்க வேலை, போய் விவசாயம் பண்றா, பயிரங்க பயிர் தண்ணி எல்லாம் வாடாதா அப்படின்னு கேட்க மாட்டானுங்க. இதெல்லாம் கேட்காதனாலதான் மாரிதாஸ் மாதிரி நாயெல்லாம் உட்காந்துக்கு நான் நாட்டை காப்பாத்துறேன், நாட்டை ஊம்புறேன், சாயராம் பூண்டாராம் உட்காந்துருக்கிறானுங்க தாயலி. இல்லங்க, பிஜேபினா நினைச்சிருச்சு ஒரு 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 கம்ப்ளீட் பேக்கேஜ் ஒண்ணு கொண்டு வந்தீங்கன்னா, இப்போ அந்த அண்ணாமலை எடுத்துக்கோங்க, நமக்கு வந்து அந்த ஒரு எஸ்விகே அந்த இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி நமக்கே வந்து எப்படி தெரிஞ்சதுன்னா, விவசாயம் பண்றாரு, ஒரு ஐபிஎஸ், ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் வந்து உங்க கண்ணு முன்னாடி வந்து பரவாயில்லையே, ஒரு நல்லா இருக்காரு, ஒரு எலக்ட் பண்ணாமே அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். ஆனா வந்து அவன் வந்து என்னென்ன துடியத்தனம் பண்ணிருக்கான்ட்டு நம்ம ஆராய்ச்சி பண்றப்போதான் தெரியுது அவன் அவ்வளவு பெரிய மொல்ல மாதிரி நாயின்ட்டு. கூட இருந்த எனக்கே தெரியல, எஸ்பிகேல ஃபர்ஸ்ட் பேஜ் போட்டனே பசுமை போட்டு என்ன சம்பந்தமே இல்லாம ஓட்டுறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப, அப்புறம் நானுமே போன் பண்ணி விசாரிச்சேன். அப்புறம் தான் நான் ரஜினி கூப்பிட்டாருப்பா, நான் வந்து பிஜேபியில சைன் பண்ணத்தான் வந்தேன் அப்படின்னு ஊருக்குள்ள சொல்லியிருக்குது நாய். அப்புறம் தான் நானே கண்டுபிடிச்சேன். சரி விடுங்க விடுங்க, இதெல்லாம் நீங்க இதுல சொல்லிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் கட் பண்ண முடியாது, போட்டுருவோம். அடுத்த கட்சிக்கு வாங்க. அடுத்த கட்சி வந்து நம்ம இவனுங்க. ஏங்க பிஜேபி என்ன முடிக்கலைங்க, என்னங்க நீங்க பிஜேபி பத்தி பேசினா நம்ம 1 மணி நேரம் பேசுவோம் தனியாவே. என்னங்க நீங்க பிஜேபி பத்தி. இன்னொரு விஷயம் என்னன்னா, பிஜேபி இப்ப ரீசெண்ட் இதுங்க இந்த வேல் யாத்திரை, ஏங்க இவனுக்கு நத்தியா அவன்னு சொல்லிட்டு இவ்வளவு புரிவாதம் பூச்சிங்க நானுங்க. ஒண்ணு இல்லங்க, நான் சொல்லிடுறேங்க அது ஷார்ட்டா. அது வந்து அவனுக்கு வந்து இப்ப நடத்தி லாஸ்டா முடிக்கிற டேட் இருக்கு இல்லையா, அது வந்து December 6 முடிக்கிறானுங்க. December 6 நமக்கு எல்லாருக்கும் பாபர் மசூதி இடிப்பு தினம்ட்டு. அப்ப வந்து ஒரு கலவரம் பண்ணோம், வேல் யாத்திரை முடிக்கிறப்ப தமிழ்நாட்டுல கலவரம் பண்ணோம் அவங்களுக்கு. இதை வந்து காரணம் காமிச்சுதான் வந்து நம்ம திரும்ப வந்து இல்ல வரக்கூடாது அப்படின்ட்டு பேன் பண்ணோம் அப்படின்னு கேட்டாரு. ஃபர்ஸ்ட் வந்து இபிஎஸ் வந்து குடுக்குற மாதிரி பேன் குடுத்துட்டு அதுக்கப்புறம் பின்னாடிக்கா வந்து பேன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாரு. இப்ப வந்து வேல் யாத்திரை தான் போயிட்டு இருக்காங்க. அவர் கேட்கறது December 5 முடிச்சாங்கன்னா இல்ல December 4 முடிச்சாங்கன்னா, அது என்ன December 6 முடிக்கிறீங்க, நீங்க ஒரு பிளானோட தான் வச்சிருக்கீங்க. கோர்ட்டு காரி துப்புதி என்னன்னா, நீங்க வேல் யாத்திரை போட்டிருக்க ரூட்ல ஒரு முருகர் கோயில் கூட இல்லையே, என்ன வேல் யாத்திரை பண்றீங்க நீங்க அப்படின்ட்டு கேள்வி ஒருத்தரு. அவனுங்க இன்னும் பதில் சொல்லாம இருக்கானுங்க. அது சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு நேத்து கோர்ட் வந்து நீங்க வந்து இதுல வந்து முருகர் படமே இல்ல, அவனுக்கு வேன் பாத்திருக்கீங்களா, அதுல முருகர் படமே இருக்காது, காவி கொடியா வேல் யாத்திரைமாங்க.
அந்த வேனு அந்த வண்டி நம்பர் இன்னும் ரெஜிஸ்டர் கூட பண்ணல, இன்னும் அதெல்லாம் புடிச்சு உள்ள வைக்காம உட்கார்ந்துருக்கானுங்க அவனுங்க எல்லாம். இன்னைக்கு இது இன்னைக்கு அப்படியே வேலையா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா ரத யாத்திரை அப்படின்ட்டு ஒண்ணு நினைச்சு நடந்துச்சு அதே பாத்தீங்களா அந்த ஒரு அந்த 3 years இலவே back. தாங்க இதுவும். ராமர் எடுப்பாடலன்ட்டு இப்ப முருகரை தூக்கி இது பண்றாருங்க பிஜேபி காரணங்க. இப்ப வந்து அந்த வேன்ல வந்து ரெஜிஸ்டர் கூட பண்ணல. இவனுக்கு தினமும் வேல் யாத்திரை எப்படி போயிட்டு இருக்கு தெரியுங்களா? காலையில வந்து வேல் யாத்திரை கிளம்புறேன்னு கிளம்பி போவானுங்க. அதுக்கப்புறம் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கும். உள்ள வச்சேன்னு அதுக்கு மண்டபத்துல ஃபுல்லா வச்சுருவானுங்க. மண்டபம் உட்காந்துட்டு இவனுங்க இது வாய் பேசிட்டு இருப்பானுங்க மைக்க புடிச்சுக்கிட்டு. சாயந்தரம் ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க. அடுத்த நாள் மறுபடியும் கிளம்புவாங்க, மறுபடியும் அரெஸ்ட் பண்ணு, மறுபடியும் ஜாலியா மண்டபத்துக்கு போய் உட்காந்துக்குவானுங்க. பிரியாணி தின்னு ஓட்டு சாயந்தரம் ரிலீஸ் ஆகி வருவானுங்க. இதுதான் தினமும் நடந்துகிட்டு இருக்குது. இன்னைக்குதான் கிருஷ்ணகிரியில ஏதோ போய் மேடையெல்லாம் ஏறி பேசியிருக்கானுங்க வேலை புடிச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் கோர்ட் அவனுங்களும் புடிச்சிட்டானுங்க. கிருஷ்ணகிரியில பேசினவனே தான் திருப்பி அரெஸ்ட் பண்ணிட்டானுங்க. திருப்பி இன்னைக்கு சாயந்தரம் ரிலீஸ் பண்ணிட்டு இருப்பானுங்க. என்ன இளவுங்களோ அதெல்லாம் ஏதோ வச்சுக்கிட்டு. திருமாவளவன் வந்து லிஸ்ட்லயே கிடையாது, பிஜேபி லிஸ்ட்லயே. அந்த மனுஷன் சும்மா நார்மலா ஒரு வீடியோ கான்பரன்சிங்ல இதுலயே வந்து மனுஸ்மிருதியில இதான்ப்பா போட்டிருக்குது, என் கருத்தை சொல்லி இருக்குது அப்படின்னு கருத்தை சொல்லிட்டாப்ல. இவனுக்கு கரெக்டா அந்த 5 செகண்ட மட்டும் கரெக்டா கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சானுங்க. அந்த மனுஷனை ஏத்தி விட்டதுக்கு பிஜேபி தான் காரணம். அந்த மனுஷன் உட்காந்து போராடு, நீ வா நான் உனக்கு ஊம்ப கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதும் அந்த பிஜேபி தான் காரணம். அதாங்க இப்போ சென்ட்ரல்ல எனக்கு என்ன ஒரு பெரிய இதுவா இருக்குன்னா, இப்போ சென்ட்ரல்ல காங்கிரஸ் வின் பண்ணாம பிஜேபி வின் பண்ணிருச்சுன்னா திமுக என்ன பண்ணுவானுன்னு ரொம்ப போகுது. ஒண்ணு இல்லங்க, போயிட்டு அலையன்ஸ் வச்சுப்பாங்க. நீங்க அவ்வளவுதாங்க, வேற எதுவுமே இல்லைங்க. வாஜ்பாய் அப்ப அவங்க வைக்கலையே, வச்சானுங்க பாருங்க. கருணாநிதி இருந்த பீரியட்ல பிஜேபி கூட அலையன்ஸ் வச்சாங்க. அந்த மாதிரி வச்சுட்டு போவாங்க. அவங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. ஆட்சிக்கு வரணும், யாரு கூட அலையன்ஸ் வச்சா என்ன, அவங்களுக்கு கொள்கை எல்லாம் முக்கியம் இல்ல அவங்களுக்கு. இப்ப வந்து திராவிட கட்சின்னு எதை நீங்க என்ன சொன்ன எதை நினைக்கிறீங்க? திராவிட கட்சி நிறைய இருக்குங்க. லைக் தமிழ்நாடுல இருக்கிற கட்சிகள், அதாவது திராவிடத்துல இருந்து வந்தனால திராவிட கட்சி, ஏடிஎம்கே, டிஎம்கே, திராவிட கட்சி, ஜிகே எல்லாமே தானே. ஆமா. ஆனா எங்க சங்கிகளுக்கு பொறுத்தளவுக்கு திராவிட கட்சின்னா டிஎம்கே மட்டும்தான். எதை எடுத்தாலும் டிஎம்கே. ஏங்க வேல் யாத்திரைக்கு கவர்மெண்ட் பர்மிஷன் கேன்சல் பண்ணிச்சு, ஏடிஎம்கே கார எடப்பாடி ஐயா தான் கேன்சல் பண்ணி விட்டாரு. ஆக்சுவலா கேன்சல் பண்ணி எடப்பாடி ஐயாவை கேன்சல் பண்ணல, அவர் வந்து கொடுத்து லா அண்ட் ஆர்டர் போலீஸ்ட கொடுத்துட்டாரு. லா அண்ட் ஆர்டர் தான் இப்ப வந்து கோர்ட்ல இருந்து கேஸ் எல்லாம் ரன் பண்ணிட்டு இருக்குது. எடப்பாடியாவுக்கு இதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி நவுந்துகிட்டாரு, கோர்ட்ல கேஸ ஒப்படைச்சிட்டு. இந்த இடத்துல எடப்பாடியா பயங்கரமான பிளான யூஸ் பண்ணிருக்கிறாரு. ஆனா மாரிதாஸ் வந்து அந்த வேல் யாத்திரை பர்சன் கேன்சல் ஆனு இவன் என்ன சொன்னானா, எல்லாத்துக்கும் டிஎம்கே தான் காரணங்கிறாங்க. மனசாட்சியே இல்லாம தண்ணி வரலனா கூட டிஎம்கே தாங்க காரணம். நீங்க வேற எல்லாரும் டிஎம்கே தான். ஆனா நீங்க கேப்டன் கட்சினா திராவிட கட்சின்னீங்கன்னா, திராவிட கட்சின்னீங்கன்னா நான் பாட்காஸ்ட விட்டு வெளியேறேன்றேன். எல்லாமே திராவிட கட்சி தான். திராவிட கட்சினா தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு இப்போதைக்கு டிஎம்கே மட்டும்தான். ஏடிஎம்கே எல்லாம் திராவிட கட்சி கிடையாது. டிஎம்கே மட்டும்தான் திராவிட கட்சி, வேற எதுவுமே கிடையாது. அதாங்க இந்த சினிமாக்காரங்களாம் இந்த விவசாயி ஊம்பி இருக்கானுங்கல்ல, அந்த மாதிரிதான். நீங்க கூட ஒண்ணு பிளாக் ஷீப் வீடியோ போட்டிருந்தீங்களே, சம்பந்தமே இல்லாம கடைசியில ஒரு ட்விஸ்ட் வச்சானுங்க. என்னங்க அதெல்லாம் சரியான கிரிஞ்சுங்க. அந்த மாதிரி படம் எடுத்து தாங்க எங்க டிகிரியவே நாசம் பண்ணி தொலைச்சிட்டானுங்க. நான் விளங்காத நாய்ங்க. அதாங்க நீங்க சொன்னீங்களே, அது போட்டிருந்தீங்களே, நானும் பார்த்தேன். பிராலி அது நீங்க பாத்திருக்கீங்களா தெரியல. நானும் பார்த்தேன். பாத்தீங்களா? அது என்ன கதைன்னா, இல்ல கேக்குறவங்களுக்கு நான் சொல்றேன் என்ன, ஒரு ஒருத்தர் இது 10 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல, நான் சொல்லியே தீருவேன். அட போங்க, இதெல்லாம் ஒரு படம், ஷார்ட் பிலிம், ஸ்பாயிலர் அலர்ட் வேற நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. என்னங்க வருங்க, ஒரு மிகப்பெரிய கட்சின்னு வருது கருமோ, கார்பரேட்டா வரப்போகுது பிளாக் ஷீப், அதெல்லாம் போய் சொல்லலாம்ங்களா? ஹலோ, ஆப்பெல்லாம் வர ஓபன் பண்ணிருக்காங்களா? இது பண்ணிட்டாங்க பிஎஸ் வேல்யூ அப்படின்ட்டு 590 ரூபாய் வந்து கட்ட சொல்றாங்க.
உள்ள வேற போனா வேலை அவனோட இல்ல. கிரிஞ்சு வீடியோ தான் போட்டு வச்சிருக்கான். அதுக்கு எப்படி தெரியுமா முட்டு கொடுக்குறானுங்க? இந்த மாதிரி நீங்க இது காசு கொடுக்கறதுல நாங்க மரம் மட்டும் வாங்கி நடுவோம், உங்களுக்கு நாங்க செலவே. என்னடா லூசாட்டு பேசிட்டு இருக்க, உனக்கு ஒரு லாபம். எனக்கு ஆனா கேள்வி வந்துட்டு இதான், இவன் வந்து அந்த கதை மரம் வைக்கலாம்ல, மரத்துல இருக்க வர ஒரு பனை மரமா இருந்துச்சுன்னா அந்த பணத்துல நான் போய் எடுத்துக்கலாமா? அதை எடுக்க மாட்டோம், சாரி. ஆமால, இந்த இதுல யோசிக்கல. இப்ப வாழை மரமா இருந்துச்சுன்னா வாழை மரமே நம்மளுக்கு வளர்ந்துட்டான், மொத்த மரமே நம்மளுக்கு சொந்தம் தான். பழம், பூ, காய், அப்புறம் நான் வாழை மரத்தையே கட் பண்ணி வந்து தந்து போட்டு சாப்பிடலாம். இத்தனையாவது அதுக்கெல்லாம் உருவானா இந்த நாய்? வெறும் ஏதோ பிளாக் ஷீப் ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டு உள்ள கூட விட மாட்டான். ஜக்கி மாதிரி உள்ள வீடு விற்க ஆரம்பிச்சிருவான்னு. ஆமா, ஜக்கி 45 ரூபா கொடு நான் வைக்கிற மரம் அப்படின்னானே அவன். கெஞ்சா செடியா இருக்கும். அது மாதிரிதான் இது இவன். அது மாதிரிதான் இருக்கு இல்லக்கா இதுவும். அது ஒரு வீடியோல நோ லவ் ஒன்லி வீட் அண்ட் ஃப்ளை அப்படின்னு இல்ல ஒருத்தர். நெக்ஸ்ட் இந்த கட்சி பத்தி பேசி ஆகணும். எம்என்எம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? மக்கள் நீதி மையம் மையமுக்கு வாங்க. மையமாங்களா? என்னங்க எம்எல்எம்? மல்டி நேஷனல் கட்சி மையம் நம்பர் அவர்தானுங்களே. என்னங்க என்ன அதுக்குள்ள பிஜேபி முடிச்சிட்டீங்க? எங்க பிஜேபி அடிக்கடி சாஸ் மாதிரி தொட்டுக்கலாங்க, வருவாங்க. நான் ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன் பிஜேபியை பத்தி. இங்க வந்து அதாவது உத்தரப்பிரதேசலாம் வந்து பாத்தீங்கன்னா முஸ்லிம்ஸ் எல்லாம் மைனாரிட்டி, முஸ்லீம் கிறிஸ்டியன் எல்லாம் மோசமான நிலைமையில இருக்காங்க. மாட்டை கூட திங்க முடியாத அளவுக்கு சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க வந்து அதாவது உத்தரப்பிரதேசல வந்து கவுக்குலாம் கவுங்கிற மாதிரி மாட்டுக்கெல்லாம் வெட்டக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது. நீங்க ஒரு மாட்டுக்கறி சாப்பிட்னா கூட ஏதாச்சும் ஒரு முட்டு சந்தில எங்கேயாச்சும் திருத்தனா வித்துக்கிட்டு இருப்பியான், அங்கதான் போய் விற்க சாப்பிடணும். நீங்க அது போக நீங்க வந்து மாட்டை எவனாச்சும் வெட்டுறது RSS காரன் பார்த்தான்னா கட்டி வச்சு அடிப்பான். நானே முன்ன கட்டி வச்சு அடிச்சதை பார்த்துருக்கிறேன். அது இப்பதான் தமிழ்நாட்டுல லைட்டா அப்படியே அந்த பிரச்சனை வந்துகிட்டு இருக்குது. இவனுக்கு முழுசா வந்துட்டாங்கன்னா இதே மாதிரிதான் அங்கேயும் நடக்கும். ஒழுங்கா நம்ம முதல்ல உஷாராயிக்கிறது பெட்ரு. ஒருத்தன் கையெடுக்கிறான்னா ஒருத்தன் ஒரு பக்கம் தலையெடுக்கிறான், ஒரு பக்கம் கையெடுக்கிறான்னா நமக்கு கையெடுக்கிறவன் தான் பெட்டரா இருக்கும். சீவலா சிதறலாங்கிற வைக்கும் போது நம்ம சிதறலையே சமாளிச்சுதான் ஆகணும். எனக்கு என்னவோ நம்ம ஊர் ஏதோ பண்ணுவாருன்னு தோணுதுங்க. நம்ம வாய்ப்பு கொடுப்பாங்க. எனக்கும் ஒரு சாஃப்ட் கார்னர் ஒன்னு இருக்கு அவர் மேல. ஆனா எங்க அது சினிமா, அது நான் பாலிடிக்ஸ் வந்த உடனே யாரு நல்லது பண்ணாலும் நான் வந்து அக்செப்ட் பண்ணிப்பேங்க. நம்ம கமல் மாதிரிதான். ஆனா ஒரு லாஸ்ட் ஒரு பிரஸ் மீட்லயே அவர் வந்து ஒரு வார்த்தையை விட்டார், அந்த மனுஸ்மிருதி எல்லாம் வந்து தேவையில்லை அப்படின்ற மாதிரி, அந்த பிரச்சனை இப்ப தேவையில்லை அப்படின்ற மாதிரி. அதுக்கு வந்து நான் கண்டிப்பா வந்து முட்டு கொடுக்கலாம் மாட்டேன். அவ்வளோ ஒன்னும் மழுமட்டெல்லாம் இல்லை நானு. அது பொறுத்த வரைக்கும் ஓகே, அவர் வந்து ஏன் அப்படி சொன்னாரு, அது வந்து பேச வேண்டிய ஒரு பொருள் தான் அப்படின்ட்டு ஒரு இது இருக்கு. மற்றபடி அவரோட கொள்கை எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த சென்ட்ரிசம் அப்படின்னாலே நீங்க இங்க இருக்கவங்க வந்து தப்பா புரிஞ்சு வச்சிருக்காங்க, அதாவது வந்து நடு சென்ட்ரல்ல நிக்கிறது அப்படின்ட்டு. ஆனா அது அப்படி இல்ல. லைக் எய்தர் யூ பி எ லெஃப்ட் ஆர் ரைட். நீ வந்து நல்லது பண்ணா நான் எடுத்துப்பேன், கெட்டது பண்ணா நான் பச்சையா கேட்பேன். அவ்வளவுதான் வந்து சென்ட்ரிசம், சிம்பிளா வேர்ட்ஸ்ல சொல்ல போனீங்கன்னா. இது வந்து ஒரு பரவலா ஒரு கனடால, ஒரு ஜெர்மனில, ஒரு ஆஸ்திரேலியால, எல்லா இடத்துலயும் வந்து இந்த நார்வே அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வந்து சென்ட்ரிசம் தான் ஃபாலோ பண்றாங்க. லெஃப்ட் ரைட் விட்டுட்டு சென்ட்ரிசம். ஓகே, நீ ரைட்ல இருந்தா கூட பரவாயில்ல, நீ நல்லது பண்றியா நான் எடுத்துப்பேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன போனா, ஒரு மோடி வந்து எய்ம்ஸ் கட்டுறதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் வந்து ஒரு இது பண்ணிட்டு போனான். அவன் எய்ம்ஸ் கட்டுறது நல்ல விஷயம். ஆனா வந்து கட்டாம இன்னொரு காம் பாத்தீங்களா, அது வந்து எதிர்த்து கேட்கிறோம்ல, அது பேரு தான் வந்து சென்ட்ரிசம். இது பேரு சென்ட்ரிசம்லாம் இதுவே இல்லைங்க, அறமே இல்லைன்னு பேசிட்டு இருக்காங்க கூட. அப்படி பேசுறவங்க எல்லாம் யாருங்க? திமுக செம்பு தூக்குறவங்க.
ஏங்க ஏங்க எல்லாம் பெரிய பெரிய பேரா சொல்றீங்க, இருக்கிறதா சொல்றேங்க. இப்ப நீங்க மையம் அவங்க சப்போர்ட்டர்ஸ்ல எடுத்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எங்களுக்கு வந்து எவ்வளவு காண்டா இருக்கும்னா, எங்களுக்கு வந்து அந்த பிஜேபி கூட என்னடா இவனுங்க எதுவும் பேச மாட்டாங்க, இவனுங்க தான் ரொம்ப எதிர்த்து பேசிட்டே இருக்கானுங்க எது பண்ணாலுங்க. இப்போ அந்த பிக் பாஸ்ல ஒரு 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 எக்ஸாம்பிள் சொல்றேன், உள்ள வந்து ஒரு மொட்டை வந்து என்ன ஜாதின்னு கேட்டான் அப்படின்ட்டு பொய்யா பரப்புனானுங்க, அது கூட கமலை வந்து இழுக்கிறானுங்க. ஒரு 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 கட்டுரையில எழுதியிருக்காரு, சனம் ஷெட்டியே வந்து தவிர்க்க தெரிஞ்ச கமல் இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கணும். ஏன்டா அவராடா எடிட்டரு, அவராடா போய் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு கேள்வி கேட்க தோணுது. ஆனா வந்து அது லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா அவன் கேஸ்ட் எல்லாம் எதுவும் கேட்கல, அவன் வேற ஏதோ ஒரு மேட்ரு கேட்க போய் அவன் வந்து நாயர் அப்படின்னு சொல்லியிருக்கான். அது வந்து புரிஞ்சுக்காம வந்து அவங்க பண்றாங்க. ஆனா வந்து அதுதான் இப்போ மையம் கிட்ட இருக்கிற ஒரு 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 பேசிக் ஒரு குவாலிட்டி என்னன்னா, இப்ப வந்து ஒரு 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 இப்ப நீங்க டிஎம்கே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டாலின் தான் சொன்னாலும் அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுவானுங்க. ஆனா வந்து இது வந்து இப்ப கமல் இப்போ ஒரு மனுஷ மேட்டர் சொன்னா கூட நாங்க வந்து எதிர்த்து கேள்வி கேட்டோம். ஆனா இதுவே வந்து ஸ்டாலின் சொல்லியிருந்தா அவங்க முட்டு தான் கொடுத்துருப்பானுங்க அவனுங்க திமுக. ஸ்டாலின் எதுக்கு சொல்லணும், ஸ்டாலின் எதிர்த்து தாங்க கேள்வி கேட்கணும். அதாங்க எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க திமுக உறுப்பினர்கள். ஆனா வந்து அந்த ப்ரோக்ரசிவ் ஒண்ணு இருக்கு இந்த பக்கம், அதனால வந்து எனக்கு ஒரு மையம் அது இப்பதாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க மையம்னு, போக போக அதுலயே உருவாக ஆரம்பிப்பாங்க நம்மால் பேச பேச. எல்லா பக்கமும் அப்படித்தாங்க. முதல்ல எல்லாம் 2017 எல்லாம் பாருங்க, எல்லாம் அம்மா அம்மா அப்படின்னா பிஜேபி யாரும் சப்போர்ட் பண்ணல. இப்ப எல்லாம் இந்துவாக ஒன்றிணைவோம் நண்பரேனாங்க. இந்துன்னு சொல்லிட்டாலே அவனுக்கு குஞ்சுல கஞ்சி வடிஞ்சிருது, என்ன பண்றது? இவனுக்கு இந்து மதத்தை மட்டும் இவனுக்கு இவை எடுத்துட்டோம்னு வைங்களேன், பிஜேபி எல்லாம் ஒரு கூதிக்கு ஆகாது. நாட்டை ப்ரோக்ரசிவா கொண்டு போடானா அதுக்கு கொண்டு வர மாட்டேன், எனக்கு இந்து மதம் தான் முக்கியம். பிஜேபி ஐடிவிங்க நேத்து வந்து உட்கார்ந்துகிட்டு எனக்கு வந்து சட்டம் எங்களுக்கு தேவையில்லை, மனு தர்மமும் வேலும் தான் முக்கியம்ங்கிறாங்க. இதெல்லாம் வெளியே போடலாமா? ஒரு ஐடிவிங்க இப்படி பேசலாமா மனசாட்சியே இல்லாம? படிச்ச அதுதான் கேட்க வந்திருக்கு. நீ எதுக்கு படிச்ச? போயிட்டு மனு தர்மத்தை உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்க. எல்முருகன் எல்லாம் மனு தர்மத்துக்கு முட்டு கொடுக்குறாப்ல, இத்தனைக்கும் அந்த மனுஷன் எடுத்துதான் அந்த மனு தர்மம் எல்லாம் எழுதி இருக்குது. நான் சொல்லிக்கிறேன், இது சால் குட்மன். அடுத்து நம்ம ஒரே நிமிஷம் நான் நம்மவரை பத்தி முடிச்சிடுறேன். நம்மவர் என்ன தெரியுமா, ஒரு பெரிய கோளாறுபடி பண்றாரு. இதுல தசாவதாரத்துல கடவுள் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றப்பல, சரிங்களா? எங்க இல்லங்க, அவரு அந்த டயலாக் நீங்க புரிஞ்சுக்கல. கடவுள் இல்லன்னு எங்கங்க சொன்னா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா அவர் இன்டைரக்டா அவர் இல்லன்னு தாங்க சொல்ல வர்றாரு. அதாங்க இதுதான் நல்லா இருக்கும் நான் சொல்றேன். அப்பனா என்ன அர்த்தங்க? அப்பனா இல்லன்னு அர்த்தங்க அங்க. அதாங்க அது அப்படி சொல்றாரு. பிறந்தா முத்து குத்துறியாப்பா? ஏங்க நான் சினிமான்னு வந்துட்டேங்கன்னா கமலுக்கு முட்டு குடுத்தே ஆகுங்க. அதை பத்தி சொல்லுங்க. சரிங்களா? ஏங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னங்க. அப்புறம் அவர் நிறைய இடத்துல நாத்திகவாதி அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. ஏனங்க அந்த மனுஷன் எல்லாம் அந்த மனுஷன் போன வாரம் ஏதோ ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, இது ஜாதிகள் இல்லை அப்படின்னு பாட்டெல்லாம் எழுதியிருக்கா அப்படின்னாரு. போன வாரம் உட்காந்து மனுதரும் நடைமுறையில் இருக்குது அப்படிங்கிறாரு. என்னங்க ஆண்டவரே கிறுக்குதி மாதிரி பேசுறீங்க அப்படின்னு கேட்கவா முடியுது அப்படின்னால? அது தப்புதாங்க, கமல் அப்படி சொன்ன தப்புதான், அது கண்டிப்பா தப்பு. மகாபாரதம் படிங்கன்றாருங்க. என்னங்க ஸ்டாண்ட் ருசுத்து? இல்லங்க நீங்க அந்த பிக் பாஸ் அந்த இது பாத்தீங்கன்னா, நீங்க அந்த ஃபுல் எபிசோட் பாத்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். அவர் வந்து என்ன சொல்றாரு, அதுல இருக்கிற மாயாஜால விஷயங்கள்லாம் எனக்கு நம்பிக்கை இல்ல. ஆனா வந்து அவரு எழுதியிருக்காருல அந்த ஜெயமோகனோ சம்மன், அவர் எழுதியிருக்கிறதுல ஒரு பாலிட்டிக்கல் ஒன்னு எடுத்து வச்சாரு. அதனால வந்து அது படிங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அவரு எழுதியிருக்கிற ஒரு தெளிவுரை அப்படின்வாங்க, அதுதான் படிக்க சொன்னாரு அவரு. சரி நான் இந்த கேள்வி கேட்க வந்தேன். நம்ம உட்கார்ந்து போயிட்டு நம்ம கமெண்ட் பக்கமா போயிட்டு இருக்கோம், வாங்க போய் பின்னாடி வாங்க. நான் என்ன சொன்னேன், இப்ப பிஜேபி வந்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டி ஐஓஇ ஆக்குறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்களே, அங்க வருவோம். அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? எதுவும் தெரியலங்க. அது வந்து இன்ஸ்டிடியூட் ரெகக்னேஷன் கொடுக்கறதுங்க. ரெகக்னேஷன் உலகத்தர சான்றிதழ் மாதிரி. அது இப்ப அந்த கொடுத்துட்டாங்கன்னா நம்ம பசங்க, அதாவது ஃபீஸ் வந்து இப்ப வந்து என்ன சொல்றது, இப்ப வந்து யூனிவர்சிட்டி ஃபீஸ்ல என் தம்பி 10,000 தான் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ், செமஸ்டர் ஃபீஸ். அது வந்துச்சுன்னா
ஆமா இன்ஜினியரிங் 10,000 ரூபாங்களா அண்ணா யூனிவர்சிட்டியில? அண்ணா அவர் யூனிவர்சிட்டில செமஸ்டர் ஃபீஸ் அவ்வளவுதான். தான் சொல்றாரு. ஆமா செமஸ்டருக்கு ஆமா. ஒரு செமஸ்டருக்கு அந்த காலேஜ் ஃபீஸ் பரவாயில்லைங்க. சம்திங் வருது. 1,00,000 ரூபா வாங்கியிருக்கானுங்க இவனுங்க பிரைவேட் காலேஜ்ல. ஹாஸ்டல் ஃபீஸ்லாம் இருங்க. ஹாஸ்டல் ஃபீஸ்ல வரும். நான் செம் ஃபீஸ் மட்டும் சொல்றேன். சம்திங் 10 15 தான் வரும். அது வந்துச்சுன்னா டபுள் த ரேட். உலகத்தர சான்றிதழ் வர்றதுனால, சரி உலகத்தர சம் ரெகக்னேஷன் வர்றதுனால டபுள் த ரேட் ஃபீஸ் இன்க்ரீஸ் ஆகுங்க. அது போக ஐஐடில வந்து இந்த மாதிரி ரெகக்னேஷன் கொடுத்துதான் கடைசி இந்த பிஜேபி ஆட்சியில 1.5 லட்சத்துக்கு வரைக்கும் செமஸ்டர் ஃபீஸ் வந்து நிக்குது. இப்ப இதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்துச்சுன்னா ஒரு பயில இன்ஜினியரிங் படிக்க முடியாது. ஏற்கனவே இன்ஜினியரிங் படிச்சாலே வேலை இல்லைன்னு சுத்திட்டு இருக்காங்க. அப்புறம் இன்ஜினியரிங் படிக்க மாட்டானுங்க. இருக்கிற டிகிரி கூட கிடைக்காது நம்ம பசங்களுக்கு. உட்காந்து கல்லூரிக்கு போயிடுவானுங்க. இல்லைன்னா ஏதாச்சும் வேற ஏதாச்சும் வேலை கூட அப்பா பாக்குற வேலையை பார்க்க போயிடுவானுங்க. அது ஒரு பிரச்சனை இருக்குதுங்க இங்க. இல்லனா ஆட்டோ கேங் பேக் பண்ணுவானுங்க. அதுதான் இங்க எல்லாம் ஏத்து கேள்வி இருக்காங்க. இந்த அண்ணா யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் தான் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதே அந்த நாய் தான். உட்காந்து லெட்டர் ரெகக்னேஷன் வாங்கி கொடுக்குறேன் லெட்டர் பிஜேபி. ஆமா லெட்டர் எழுதி அதுக்கப்புறம் எல்லாம் தெரிஞ்சு போய் அதுக்கப்புறம் டிஸ்மிஸ் சூறா பண்ணாங்க. அந்த மனுஷன் டிஸ்மிஸும் பண்ணல இன்னும். ஆமா ஆமா சுத்தி தான் இருக்கான் ஒன்னும். இது எஸ்விகேலயும் பேசியிருந்தாங்க இந்த டாபிக். ஆமா ஆமா. அதான் அதுலதான் திருப்பி நம்ம சொல்ல வரோம். அதேதான் இவர் வந்து என்ன சொல்றாரு, நம்ம ஆசிராமா அவர் சொன்ன மாதிரிதான், நீ ஒரு தனியா ஒரு காலேஜ் புதுசா ஒண்ணு கட்டி அதுக்கு ஐஓஇ ஸ்டாண்டர்ட் கொடுத்து நீ பண்ணிக்கோ. ஓகேங்களா? இங்க வந்து யாரு பாதிக்கப்பட போறாங்கன்னா, நீ ஐஓஇன்னு கொடுத்துட்டீங்கன்னா வெறும் அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்கிறவங்க மட்டும் பாதிக்கப்பட போறது இல்ல. அண்ணா யூனிவர்சிட்டி அண்டர்ல எவ்வளவு காலேஜஸ் இருக்கு தமிழ்நாட்டுல, அவங்க எல்லாருக்குமே பாதிக்கப்படும். அப்புறம் அவங்க என்ன சொல்றது, அவங்களோட அந்த சர்டிபிகேட்டே வேலிட் இல்லாம போயிடும். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டின்னு இருக்கிற வரைக்கும் தான் அதோட ரேங்கிங் பெஸ்டா இருக்கும். ஆனா ஆசிராம சொன்ன மாதிரி தான் வெளிநாட்டுக்கு எல்லாம் போனா ரேங்கிங்ல பெஸ்ட் காலேஜ்ல படிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுவாச்சும் பண்ணுவாங்க, பாப்பாங்க இவனோட சர்டிபிகேட் ஆச்சு. இவன் திருப்பி புதுசா வேற ஒரு பேரை மாத்தி ஐஓஇ போட்டு திருப்பி இவன் வேற பேரை மாத்தி வரதுக்குள்ள அவ்வளவுதான். பசங்க எங்க ஆல்ரெடியே வேலை இல்லாம இருக்காங்க, ஒண்ணு இவன் இன்ஜினியரான்னு கேட்பானுங்க இந்த சர்டிபிகேட் கொண்டு போய் கொடுத்தா. இல்லைங்க, அது சென்னையில இடமா இல்ல கட்டுறதுக்கு காலேஜ் கிட்ட. இடமா இல்லைன்னா சென்னையில இல்லைன்னா கூட நீ வேணுங்கன்னா கட்டாங்க, சென்னையில தான் கட்டணுமா? எவ்வளவு இடம் இருக்கு. எப்படி இருந்தாலும் 8 வழி சாலைக்கு புடுங்குற காலேஜ் கட்டுறேன்னா கொடுக்க மாட்டானுங்களா? உட்கார்ந்து அண்ணா யூனிவர்சிட்டியை இது பண்ணி மொத்தமா அபகரிச்சு நாமத்தை போடலாம்னு பாத்துக்கிட்டு இவனுங்க வேலைய மொத்தமா இங்க பாத்தீங்கன்னா பிஜேபி வேலையே மொத்தமா நூலணுகளை மட்டும்தான் படிக்கணுங்க. மனுதர்மத்துல என்ன சொல்லிருக்கு அதுதான் சொல்லி இருக்குது. இதனாலதான் ரிசர்வேஷன் எல்லாம் புடிங்க கொஞ்சம் கொஞ்சமா ரிசர்வேஷன் மேல கை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஹலோ ரிசர்வேஷன் மேல கை வச்சுட்டு இருக்காங்க. இப்ப பிஜேபி இதுலயே வந்து பாத்தீங்கன்னா மத்த எல்லா ஸ்டேட்லயும் பிஜேபியில ஆட்சி, அதாவது பிஜேபி லீடரா இருக்கிறது பாத்தீங்கன்னா எல்லாமே நூலணுங்க மட்டும்தான். நம்ம இதுலதான் பாத்தீங்கன்னா எல்முருகன் இருக்கிறாரு. ஏன்னா நூலணுங்களை போட்டாங்கன்னா டிஎம்கே தூக்கி போட்டு சொருவிற குண்டையிலேயே கேட்க ஆரம்பிச்சுறாங்க. அது எப்படி நீங்க அவங்க உயர் சாதிகளை போடலாம் அப்படின்னு கேட்பாங்க. அதனாலதான் எல்முருகனை ஆக்கி விட்டுட்டு இதை வச்சே இவரை வச்சே நம்ம இது பண்ணதான் நாங்க இவனுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. மத்த எல்லா ஸ்டேட்ல நீங்க வந்து மத்த ஸ்டேட்ல நீங்க போய் கேட்டு போய் எல்லாம் தேடி பாருங்க. எல்லாமே உயர் சாதிகள் மட்டும்தான் இருப்பாங்க. எல்லாம் இந்த இடபிள்யூஎஸ்ல வர்றது மட்டும்தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காதுங்க. அது போக பிஜேபியில இருக்கிறது, அதாவது கேபினெட் மினிஸ்ட்ரியில இருக்கிறது எல்லாமே நூலனு தான், முக்காவாசி நூலன் தான். அதனாலதான் இடபிள்யூஎஸ் கூட ஆப்போசிஷனே இல்லாம போச்சு. ஆமா, இவனுக்கு வந்து இதெல்லாம் நம்ம ஊருக்காரங்களுக்கு நம்ம குஜராத் மாடல் எப்படி செஞ்சிருக்காரு தெரியுமா? யோகிக்கு முட்டு கொடுப்பானுங்க உட்கார்ந்துகிட்டு. ஐயோ, வேல் யாத்திரை இப்படி நடக்குதுங்களா? அபிஷியலா கொடுக்காதனால இவனுக்கு வந்து முதல்ல அபிஷியலா கொடுக்கறதுதான் பிளானே. அப்ப வந்து யோகி இன்னும் சீஃப் மினிஸ்டர் எல்லாம் பிஜேபி சீஃப் மினிஸ்டர் எல்லாம் வர்றதுதான் பிளானே தமிழ்நாட்டுக்கு. கடைசியா முடிச்சு வைக்கிறது யோகி தான், முடிச்சு வைக்கிறதா பிளான். நவம்பர் 23 நம்ம வர மாதிரிதான் எல்லாம் சொல்லிட்டு இருந்தானுங்க ஐடி விங்ல இருந்து. எல்லாமே போட்டு அலர்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா அபிஷியலா கொடுக்காதனால எல்லா பிளானும் கேன்சல் ஆயிருச்சு.
அதுக்கப்புறம் அப்ப நீங்க பாத்தீங்கன்னா வைங்களேன், யோகிக்கு என்னமா முட்டு கொடுத்திருப்பானுங்க தெரியுங்களா? யப்பா, அவர் ஒரு வின் டீசலுங்க. வின் டீசல். ஐயோ, மொரட்டு முட்டு கொடுத்திருப்பானுங்க. ஏதோ உத்தரப்பிரதேசம் வந்து அமெரிக்கா வேற முன்னேற்ற மாதிரியும், தமிழ்நாடு வந்து கீழே இருக்கிற மாதிரியும் அப்படி ஒரு முட்டு இருக்கும். நீ வந்து பார்த்தா தெரியும் என்ன நடந்துகிட்டு இருக்குது, ஏது பண்ணிட்டு இருக்கானுங்க, ஆர்எஸ்எஸ் காரங்க என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க, முஸ்லீமை கட்டி வச்சு அடிக்கிறதும் இதெல்லாம் அவனுக்கு தெரியாது. உட்கார்ந்துகிட்டு மாரிதாஸ் வீடியோ பார்க்க, ரங்கராஜ் பாண்டே வீடியோ பார்க்க, கிஷோர் கே சாமி பார்க்க, மாரிதாஸ் உங்களை போன்ற வாத்தியாரி உலகில் வேறும் இல்லை அப்படின்னு மாரிதாஸுக்கு ஒரு முட்டை போட, இதை தவிர்த்து அந்த தாயிலைக்கு எதுவுமே தெரியறது இல்லை. எல்லாம் மலுமட்டை ஆக்கி வச்சிருக்கானுங்க. ஒரு நாள் எவனாச்சும் வந்து அடிப்பானா அப்படிங்கறதான் மண்டையோட இவனுலாம் ஒரு அட்டிய போட்டு வருவாங்களாங்கிறது எங்கேயுமே வராது. அது போக இவனுக்கு வந்து மாரிதாஸ் கமெண்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு வைங்களேன், உங்களை மாதிரி ஒரு ஜார்னலிஸ்ட் எல்லாம் யாருமே இந்த உலகத்தில் இல்லை ஐயா அப்படிலாம் ஊப்பி வச்சிருப்பானுங்க. ஐயோ, அந்த கமெண்ட் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா பூராமே கம்ட்ரிபியூட்டா இருக்கும். எப்பா சாமி, அதுவும் நீங்க வந்து நான் வந்து ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் தேடினா, மாரிதாஸ் வீடியோ கண்டென்ட் தேடினா அந்த கருமத்தையெல்லாம் பார்க்கவே முடியாது. ஏதாச்சும் என்ன பண்றதுன்னு தெரியாம தான் மாரிதாஸ் வீடியோ, ரங்கராஜ் பாண்டிய வீடியோ எல்லாம் பாக்குறதாவே இருக்கும். இவனுங்க வந்து உட்கார்ந்துகிட்டு மாரிதாசனே போன முந்தாயத்து உலக அரசியல் எல்லாம் பேசுறாங்க. நம்ம ஜோ பிடன் வந்தனால நமக்கு என்ன மாறப்போகுது அப்படிங்கிறாருங்க உட்கார்ந்துகிட்டு. என்னடா முண்டை தெரியுது உனக்கு எல்லாம் உட்கார்ந்து, என்னடா மயிர் தெரியுது அப்படின்னா ஒண்ணு ஏதோ சொன்னாலும் போட்டு கேட்கறதுக்கு ஆள் இருக்குதுங்க. சப்ஸ்கிரைபர் வச்சிருந்தா ஆடுறாங்க. அது போக அண்ணனுக்கு சுதேசி அக்கௌண்ட் வேற இருக்குது, எவ்வளவு வேணாலும் காசு வந்துகிட்டு இருக்குது பிஜேபியில இருந்து. இன்னொரு விஷயம் என்னன்னு தெரியுங்களா, இப்ப நீங்க பாட்காஸ்ட் ஆரம்பிக்கிறீங்கல்ல, உட்கார்ந்து நீங்க இப்ப சங்கீதனம் பண்ணி பிஜேபி சப்போர்ட் பண்ணி மாரிதாசன மாதிரி முட்டுனீங்கன்னு வைங்களேன், உங்களை எப்படியோ கண்டுபிடிச்சு உங்களுக்கு பொட்டியில காசு வரும், உங்களை எப்படியா ஈஸியா ப்ரொமோட் பண்ணிட்டுறானுங்க. அப்படிங்களா? நான் அடுத்த சீசன் பாப்பேங்க, இல்லைன்னா சங்கியா மாதிரிலான்னு யோசிக்கிறேன். இன்னொரு விஷயம், நீங்க இப்ப திடீர்னு நீங்க ஆரம்பிச்சு பிஜேபி சப்போர்ட்டோ இல்ல ரஜினி சப்போர்ட் பண்ணீங்களா, உங்களுக்கு ஈஸியா கண்டுபிடிச்சு உங்களுக்கு அக்கௌண்ட் காசு வந்துடும். அது போக சேனல் விசன் சும்மாதான் இருக்குது. மதன் ஆளுமையை போச்ச தாட்டி உதச்சிட்டாங்க அவனையெல்லாம். அவன் இருந்தா சேனல் விசன் சும்மாதான் இருக்கு. கிஷோர் கே சாமியும் இப்போ ஒரு சஞ்சய் சாமின்னு ஒரு கிறுக்கூதியா இருக்கிறியான், ஒரு சின்ன கூதியா இருக்கியான். அவனை வச்சுதான் ஓடிட்டு இருக்குது காசு. ஏதோ அவனை வச்சுதான் ரன் ஆகிட்டு இருக்குது. பிஜேபியில இருந்து கோடியா காசு தமிழ்நாட்டுக்கு வந்துகிட்டு இருக்குது. என்னை படைத்தவன் நீதான் ஐயா. இது பாட்காஸ்ட் கேட்கறவங்களுக்கு இது ஒரு இது, யாராச்சும் நீங்க வந்து காசு வேணும்னா நீங்க வந்து முட்டு கொடுக்கலாம். ஆமா, அந்த இது ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஆமா, கோமுத்ரா பீஸ் குடிங்க, ஆச்சரியமா சொல்ற மாதிரி. இவனுங்க என்ன தெரியுமா முட்டு கொடுக்குறானுங்க, மதன்லாம் எங்க அப்பா மதனை பார்த்துட்டு அப்படி புலங்காகிதான் ஆடுறாரு. அவன் சொல்ற ஒரு கேள்விக்கு நம்மளால பதில் சொல்ல முடியுமா? அவனே கிறுக்கு புண்ட மாதிரி கேட்பான், அவனுக்கு போய் பதில் சொல்லணுமா? பதில் புண்ட வேற சொல்லிட்டு இருக்கணுமா? ஆனா இவனுங்களெல்லாம் அடிக்க டைம் மிஷின் வச்சு பெரியாரையும் அம்பேத்கரையும் கூட்டு வந்தாதாங்க உண்டு. இத திருப்பி ஒரு புரட்சி பண்ணி வந்து இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்ல. ஏன்னா இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற அளவுக்கோ இப்ப இருக்கிற அந்த அறிவு, அதாவது இவனு நூலனுங்க வந்து திருத்தனம் பண்றானுங்க, உள்ள விட மாட்டாங்க. அது மாதிரி இப்ப இவனுக்குதான் பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கிறது தமிழ்நாட்டுல கொஞ்ச நாள் தெரியுது. இத்தனையும் காரணம் இந்த மாதிரி மூவ்மெண்ட், அந்த காலத்துல பண்ண மூவ்மெண்ட் தான் இது. நீங்க வந்து வழக்க போய் நீங்க வந்து இங்க பாத்தியா உயர் சாதிகள்லாம் உங்களை எப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அப்படிலாம் இங்க பண்றாங்களா, நாங்க உண்டு எங்க வேலையை உண்டு, நாங்க எங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தானே சொல்லுவானுங்க. இன்னும் உத்தரப்பிரதேசலாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அந்த நம்ம அந்த எஜுகேஷன்ங்கிறது, அதாவது ஒரு கடைசி ஒரு லோவஸ்ட், அதாவது வில்லேஜ்ல கூட சேராம தான் இருக்குது. ஆனா தமிழ்நாட்டுல அப்படி கிடையாது, எல்லாமே கொண்டு போய் சேர்த்துட்டோம். புரியுது. வந்து பாருங்கடா தெரியும் அவன் எப்படி சாக்கடைக்குள்ள குருசையை கட்டி வாழ்ந்துகிட்டு இருக்கானுங்கடா. அவன் வேற கல்லை உடைச்சுக்கிட்டு அதை உடைச்சுக்கிட்டு இதை உடைச்சுக்கிட்டு அவன்லாம் உட்காந்து ஏமாத்திக்கிட்டு இருக்காங்கடா கடவுள் பேரை சொல்லி.
சொல்லுங்க சொல்லுங்க. இந்த நம்மால போய் போன வாரம் பீகார்ல மொஜி போய் தேஜஸ்வி யாதவ் யூத் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி ஜாப் டெவலப் பண்றேன் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தாப்ல. இந்த ஆளு போய் என்ன பேசியிருக்காருன்னா, எதிர்கட்சியினர் உங்களை வந்து பாரத் மாதா கி ஜெய் சொல்ல விட மாட்டாங்க, ஜெய் ஸ்ரீராம் சொல்ல விட மாட்டாங்க, நீங்க இதெல்லாம் சொல்லணும்னா எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்காருங்க அந்த மனுஷன். மனசாட்சி இல்லாம ஏன் எதிர்கட்சியினர் வந்து பாரத் மாதா கி ஜெய் பேச விட மாட்டாங்க, சொல்ல விட மாட்டாங்க, ஜெய் ஸ்ரீராம் சொல்ல விட மாட்டாங்க, அவங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா எங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா தான் நீங்க ஜாலியா சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க அந்த மனுஷன். பச்சையா வந்து சொல்ல தெரியுது, லைக் இந்த மாதிரி மத அரசியல் வச்சு ஜாதி அரசியல் வச்சுதான் பண்றானுங்க. ஆனா வந்து என்ன மட்டும் கூட மோடியே வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்துச்சு பாருங்க, பாஜகவுக்கு மத அரசியல் ஜாதி அரசியல் மேல நம்பிக்கை இல்ல அப்படின்ட்டுலாம் சொல்லுங்க. ஆமா 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 அது அப்படித்தான். நாங்க அப்படிப்படி காமெடி பண்ணிக்குவோம் அடிக்கடி, அப்படிதான். ஒரு சின்ன கற்பனை, ஒரு சின்ன கற்பனை. அது மாதிரி இல்லைங்க. இப்ப இவனுங்க ஆப்போசிட்டா இருக்கிற காங்கிரஸையும் பெருசா சொல்றதுக்கு இல்ல. பப்பு என்ன கப்புன்னு இருக்கான். காங்கிரஸ் எல்லாம் ஒண்ணுமே நினைச்சா கூட எந்திரிக்கவே முடியாது, அடிச்சு உட்கார வச்சிட்டாங்க. புரியுதுண்ணே புரியுதுண்ணே, சொல்லுங்க அண்ணே. அடிச்சு உட்கார இனிமேல் என்ன நினைச்சாலும் காங்கிரஸ் எல்லாம் எந்திரிக்கவே முடியாது. அதனாலதான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பிஜேபியில போய் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த குஷ்புவா இருக்கட்டும், நம்ம முக்குளத்து ஐஏஎஸ் அந்த சரவணகுமாரா இருக்கட்டும், நம்ம அண்ணாமலை அவர்களா இருக்கட்டும், எப்படியாச்சும் பிஜேபி தமிழகத்துல மலர வச்சிருந்துங்கிறாங்க. கண்டிப்பா மலர வச்சிருவாங்க, அது வேற விஷயம். இந்த எலெக்ஷன்ல வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த எலெக்ஷன்ல ஏடிஎம்கே வந்துருச்சுன்னா கண்டிப்பா 2026 பிஜேபி தான் அது. ஏடிஎம்கே வந்துருச்சுன்னா டிஎம்கேனால காங்கிரஸுக்கு டிஎம்கே ஒரே மாதிரி எந்திரிக்கவே முடியாது. 15 வருஷம் டிஎம்கே ஆட்சி இல்லாத மாதிரி போயிடும், காங்கிரஸ் 10 வருஷம் இல்லாத மாதிரி போயிடும். இனிமேல் மத்தியில மோடி ஐயா ஆட்சி மட்டும்தான். மோடிக்கு இப்போதைக்கு இதுதாங்க. இனிமேல் யாராச்சும் வந்து காங்கிரஸ் இது எந்திரிச்சு வந்து தவழ்ந்து ஏதாச்சும் நடந்தா மட்டும்தான் வாய்ப்பு. எழுந்து நிக்கவே யாருமே இல்லைங்க. என்னங்க பண்ணுவாங்க, ஒண்ணுமே பண்ண முடியல காங்கிரஸ்னால. அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் இதுல ஊருப்பட்ட ஊழல் பண்ணி வச்சிட்டாங்க. அதுவே மிகப்பெரிய காங்கிரஸ் கரும்புள்ளியா போயிருச்சு. தீவன ஊழல், 2G ஊழலான்னு எனக்கே என்ன சந்தேகமா இருக்குது. அது அப்புறம் அது இதுன்னு ஊருப்பட்டதை பண்ணி வச்சிட்டாங்க. இல்லாம கட்சிக்கு வந்து எவ்வளவு நிதி வருதுன்னா, அதாவது காங்கிரஸுக்கு கடைசி எலெக்ஷன்ல 360 அதாவது 2017 ஃபைனான்ஸ் பில் ஒண்ண மாத்தினாங்க. அதுல வந்து கட்சிக்கு வந்து யாருக்குமே தெரியாம நிதி கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இதை கொண்டு வந்துட்டானுங்க, எலக்டோரல் பாண்ட் அப்படின்னு சொல்லி. அதுல வந்து அது வந்து யாரு, அதாவது நீங்க குடுக்குறீங்க எஸ்பிஐல அந்த பாண்டை விற்பாங்க, நீங்க காசு கொடுத்து 1000 ரூபாய் 1 கோடி வரைக்கும் சம்திங் பாண்டு விற்கும். அந்த ஒவ்வொரு பாண்டு ஒவ்வொரு விலைன்னு சொல்லி நீங்க அதை கொடுத்து வாங்கிக்கலாம். அதாவது யாருன்னே தெரியாம கட்சிக்கு கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி பிஜேபிக்கு போன எலெக்ஷன்ல 1600 சில்லற கோடி வந்து பிஜேபி இருக்கு. அதுவே காங்கிரஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா 363 கோடி தான் போயிருக்குது. இதுலயே 363 கோடி தான் போயிருக்கு. இதுலயே அடி காங்கிரஸுக்கு கட்சி நிதி இருந்தா மட்டும்தான் இனிமேல் எந்திரிச்சு வரவே முடியும். அது போக பிஜேபி கட்சி நிதி கொடுக்க ஊருப்பட்ட பேர் வந்துட்டாங்க. அதனால இனிமேல் ஒன்னும் பண்ண முடியாது அப்படிங்கறத என்னுடைய இதா இருக்குது என்னுடைய பார்வையில. மத்தவங்க பார்வையில் எப்படின்னு தெரியலைங்க. அதாங்க உண்மையும் கூட. ஒரு இடத்துல கூட வின் பண்ண முடியலைங்க நார்த் சைடு. அவங்களால வெஸ்ட் பெங்கால்ல ஏங்க தமிழ் எல்லா மகாராஷ்டிரா ஆந்திரா வரைக்கும் வந்துட்டானுங்க. ஆந்திராவில் நேற்று பை எலெக்ஷன் நடந்துச்சு, பயங்கரமான வித்தியாசம் அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. நேற்று வந்து பீகார் எலெக்ஷன் நோட் பண்ணவங்க இன்னும் ஒரு 7 ஸ்டேட்ல பை எலெக்ஷன் நடந்துச்சு. யூபியில 7 இதுல பை எலெக்ஷன் நடந்துச்சு. 6ல பிஜேபி தான் வந்துச்சு. தெலுங்கானா ஸ்டேட்ல ஒரு எலெக்ஷன் பிஜேபி தான் வந்துச்சு. மத்திய பிரதேஷ்ல சம்திங் 5-6 நடந்துச்சு, 6லயும் பிஜேபி தான் வந்துச்சு. எல்லாத்துலயுமே இது பிஜேபி தான். நம்மளும் ஒரு ஆரஞ்சு சொக்கா மாட்டி போயிடலாங்களா? பாட்காஸ்ட்ல $2 $3 தான் தராங்க. அது எப்ப இந்தியா கன்வெர்ட் ஆகி வர்றது கஷ்டம். இதெல்லாம் ஒரு பெட்டியில வாங்கிடலாம்.
இல்லைங்க, இதுக்கு நம்ம பாட்காஸ்டுக்கு நீங்க வடக்கு நீபா நீங்க எடுக்கிறீங்க, ரிசர்ச் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கெல்லாம் அவசியமே கிடையாது. சும்மா அப்படியே பேசி விட்டா ஃப்ளோல அப்படி. ஆமா. இன்னொரு விஷயம், சங்கீதனம் பண்ணுனா நீங்க வந்து ரிசர்ச் ரொம்ப கஷ்டம்லாம் தினமும் வீடியோ போலாம். எம்ஜினா மாதிரி போட்டுக்கினே இருக்கலாம். உங்களுக்கு காசு வந்துகிட்டு இருக்கும், எல்லாமே வரும் உங்களுக்கு. முட்டணும் எல்லாத்தையும் உட்கார்ந்துகிட்டு. உங்களுக்கு வந்து பேர் நல்ல சங்கீத மத்தியில உங்களை ஒரு மிகப்பெரிய ஆள, மிகப்பெரிய ஜார்னலிஸ்டா உங்களை பார்ப்பாங்க, மாரிதாசன் மாதிரி. எல்லாமே உங்களுக்கு எல்லா இதுவும் வந்து சேரும். காசு வரும், அது வரும், இது வரும், எல்லாமே ஒரு கம்மன். நீங்க பாட்காஸ்டோட சேர்ந்து இந்த சுதேசி அக்கௌண்ட் சேர்த்து ஜாயின் பண்ணி ஆட் பண்ணி விட்டுக்குங்க. சங்கீதனம் பண்ணீங்கன்னா நம்ம மாரிதாசனை மாதிரி. நல்ல அமௌண்ட். இது நல்ல சொற்ப அமௌண்ட்ல உங்களுக்கு தெரியல. அது எலெக்ஷன் டைம் வேற. நீங்க எல்லாம் இப்ப அடிச்சீங்கன்னா பல சில்லறைகளை பார்க்கலாம். இப்பெல்லாம் இது பண்ணோம்னா என்னங்க தீபாவளி கலெக்ஷன் மாதிரி சொல்றீங்க? ட்ரெஸ் கடை மாதிரி சொல்றீங்க. போயிட்டு இருக்குது புது கலெக்ஷன். எனக்கு நான் இன்னொருத்தனுக்கு ஒரு கம்பேரிசன் சொல்றேன். இப்ப ஊருப்பட்ட சங்கி சேனல் இருக்குதுங்க. சஞ்சய் சாமின்னு ஒருத்தர் இருக்கான்னு தெரியுங்களா? சஞ்சய் சாமி தெரியாதுங்களே. சரியான ரஜினி ஃபேன், ரஜினி சங்கி. அதுக்கே மூட்டு கொடுப்பான். அவன் வந்து என்னை விட சின்ன பையன் தான், 21 நம்ம சம்திங் ஆகுது அவனுக்கு. அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவன் உட்கார்ந்துகிட்டு சவுக்கு சங்கர் அண்ணனை பேசுறதும், இன்னைக்கு மைனர் அண்ணனை பேசுறதும். சவுக்கு சங்கர்லாம் எவ்வளவு பெரிய ஆளுங்க, விஜிலன்ஸ்ல இருந்தவரு, அரஸ்ட்லாம் ஆயிருக்கிறாரு. அந்த மனுஷன் கரெக்டா எல்லா ஸ்கேமையும் வெளியே கொண்டு வந்தாரு. அவ்வளவு பெரிய மனுஷனா அவன்லாம் திட்டுறாங்க. அவ்வளவு பெரிய புண்டையாட்டம். அந்த அளவுக்கு அவனுக்கு எல்லாம் சில்லறை தேர்த்தி கொடுத்துருக்காங்க. சேனல் விஷன்ல கிஷோர் கே சாமியோட கான்டாக்ட் வச்சிருக்கிறியான். அது இன்னொரு விஷயம். கிஷோர் கே சாமியோட பேஜ் வந்து அவன் வந்து எல்லாம் போடுறான், அவன் தான் போடுறான்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. கிஷோர் கே சாமி பேஜ் வந்து அவன் ரன் பண்ண கிடையாது. அவன் வந்து வேற யாரும் ரன் பண்ணிட்டு இருக்காங்க அவன் பேஜ். நெதர்லாண்ட்ல இருந்து அந்த பேஜ் ஆக்டிவ் ஆயிட்டு இருக்குது. சுதிஹாசன் கூட பிஜேன்னு போட்டு விட்டுருக்காருங்க. அந்த கமெண்ட் பாத்தீங்களா? அது வந்து அவன் தான் போட்டான். அது வந்து அந்த தாயிலே தான் போட்டான். அது அவன் 2 அக்கௌண்ட். அவன் வந்து ஒரிஜினல் அக்கௌண்ட், அதாவது ஆட் ஃப்ரெண்ட் மாதிரி ஒரு பேஜ், ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கான். ஆமா ஆமா, பேஜ் ஒன்னு இருக்கும். ஆமா, சொல்லுங்க. அது போக அப்புறம் அவன் அக்கௌண்ட்ல என்ன வச்சிருப்பான், தேவரையா போட்டோ வச்சிருப்பான் கீழே. அதாவது ஃப்ரேம் போட்டு வச்சிருப்பான், தேவரையா ஃப்ரேம். நீங்க அதை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம் அவன் அக்கௌண்டா இல்ல வேற பேஜ் அக்கௌண்டான்னு. ஸ்ருதிஹாசன் கீழே கையடிச்சது அந்த தாயலி தான். அதுக்கு பச்சையே தெரியும். எப்படிங்க ஒரு பப்ளிக்கா எப்படிங்க போடும் அந்த ப்ளோ ஜாப்னு போட்டுருக்காங்க. அவன் ஒரு சல்லி கூதியானுங்க. அவனுக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியாதுங்க. பெரிய புளுத்தி மாதிரி புளுத்துவானுங்க. அவனுக்கு முட்டு கொடுக்கறக்கு ஆள் இருக்குது. டோபிராமா சொல்லுவாருங்க, 150 ரூபா பீர் வாங்கி கொடுத்தா அவனே கொடுத்தா அவனே நீ எனக்கு குடுறா, நானே என்ன செத்து சாவடிச்சுக்கிறேன்டா அப்படிமா அந்த தாயிலே. நீ என்னமோ சொல்ல வந்தன்னு நினைச்சு மறந்துட்டேன். அவரு நல்லா பேசுவாருங்க. யாருங்க? இல்ல பைனர், அவரு நல்லா பேசுவாரு. அவர்கிட்ட அவன் என்ன குறைய கண்டுபிடிச்சான் அப்படின்ட்டு அவன் பேசிட்டு இருக்கான். ஏங்க அவன் சங்கீதனம் பண்றாங்க, அதுவே போதாதா? நல்ல கண்டென்ட் பண்ணுவாருங்க அவரு. அதெல்லாம் அருமையா பண்ணுவாருங்க மைனர் எல்லாம். என்ன ஆண் தேவதையில அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தாருல. ஆமா ஆமா ஆமா. அது வந்து பெரிய கவுச்சியாமா மைனர் பெரும் புளுத்தி அவரு. ஒரு நாள் அவனை எல்லாம் பொச்ச மூட்டு உட்கார்றா சின்ன கூதியானே அப்படின்னு சொல்லணும். அப்புறம் பண்ணிட்டோம்னா அப்புறம் ரொம்ப ஆட ஆரம்பிச்சு, அதனால அப்படியே விட்டு வச்சிருக்கிறோம். அது போக ஃபேக் நியூஸ்னு ஒரு ஃபேக்டரி, ஒரு கும்பல் நடந்துகிட்டு இருக்குது. ஐயோ, ஃபேக் நியூஸ் எல்லாம் ஒழிக்கவே முடியாதுங்க. இந்த தாய்லிங்க போடுற ஃபேக் நியூஸ் எல்லாம் தாங்கவே முடியாது. உட்கார்ந்துகிட்டு போட்டிருந்தீங்கல்ல, நீங்க வீடியோ கூட போட்டிருந்தீங்க இல்லீங்களா, எப்படி கண்டுபிடிக்கலான்ட்டு. ஐயோடி, ஒரு ஊருப்பட்ட வெப்சைட் ரன் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு நாள் இந்த ஃபேக் நியூஸ் அட்மின்லாம் கண்டுபிடிச்சு தூக்கி போட்டு குண்டி அடிப்பேன். நான் இல்ல அடிப்பேன், இல்லைன்னா ஐயன் அண்ணன் அடிப்பார், இல்லைன்னா SVK யாராச்சும் ஒருத்தங்க அடிப்பாங்க.
இல்லைங்க, இவனுங்க சம்பந்தமே இல்லாம ஃபேக் நியூஸ் போடுவானுங்க. எதார்த்தத்துக்கு இந்த முட்டுன்றது அல்ட்ரா லெவல் முட்டா இருக்கும். ஐயன்லாம் இல்லைன்னா நான் வந்து என்னென்னமோ நினைச்சிட்டு இருந்தேங்க இந்நேரத்துக்கு. அவர் வந்து இதுதான் ட்ரூ, இதுதான் மிஸ்லீட் அப்படின்ட்டுலாம் சொல்லுவார் அவர்தான். ஏங்க நான் உண்மையை சொல்லணும்னா முதல்ல மாரிதாஸ் வீடியோ எல்லாம் பார்த்தேன். யாரா அவன் அப்படின்னு, என்னடா என்னமோ பேசுறான். நம்ம அந்த பாலிடிக்ஸ் எல்லாம் இப்ப இன்வால்வ்டு கிடையாது. அது பாட்டு இருந்துட்டு போட்டான், ஏதோ ஒண்ணு குத்திடுவான், வர்றது பாத்துக்கலாம் தான் இருந்தேன். அப்புறம் அந்த கொஞ்சம் கொஞ்சமா அது நம்மளா கேட்க ஆரம்பிச்சது. ஐயன் என்ன வீடியோ, பிலிப் வீடியோ, அது மாதிரி எஸ்விகே பாட்காஸ்ட், இப்படி எல்லாம் கேட்டு கேட்டு ஓரளவுக்கு இதெல்லாம் இருக்கு, இப்படி எல்லாம் பண்றானுங்க இவனுங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டேன். இது மாதிரி இப்ப புதுசா வரவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? அவங்க ஒரு புரிதலே இல்லாம இருக்கானுங்க. இந்த இப்ப 2K கிட்ட எப்படியாச்சும் இருக்கிற பிரச்சனைய 2K கிட்ட கொண்டு போயிடணுங்க. அந்த பசங்க நம்மளைய விட எல்லாரும் 90 கிட்ட தானே இங்க. ஆமாங்க, எல்லாரும் கரெக்டா 2K. எல்லாருமே இந்த 2K நம்மளை விட டபுள் மடங்கு 10 மடங்கு அவங்க பாய்வாங்க. சில விஷயங்கள் நான் அவங்க கிட்ட புரிய வச்சிட்டேங்க, அவங்க பாஷையில சொல்லி புரிய வச்சிட்டோம்னா பயங்கரமா இது பண்ணுவாங்க. இப்ப இருக்கிற டேங்க் மீமர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பூராமே 2K தான். எல்லாமே 2K சின்ன பசங்க தான். அவங்க எல்லாம் சொல்லி ஏதாச்சும் கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போயிரு இதுதான் பண்றானுங்க அப்படின்னு. ஆனா பாதிக்கு முக்காவாசி 2K உட்காந்து சாதி பெருமை பேசுறதும் இந்து மதத்தை பத்தி இது பண்ணிக்கிட்டு இருக்கிறதும் அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இருக்க சிச்சுவேஷன் அதுதான். சிட்டில இருக்கிறவங்களாச்சும் கொஞ்சம் எப்படியாவது தப்பிச்சிருவோம், புரியுதுங்களா? ஆமா ஆமா, கிராமத்துல இருக்கவங்க ரொம்ப மோசம். ஆக்சுவலா பிஜேபிக்கு வந்து ஓட்டு அதிகமா விழுவுறது ரூரல்ல இருந்து தான். நார்த்ல சரி, நார்த்ல முக்காவாசி ஓட்டு பிஜேபி இருந்து ரூரல்ல தான் உழுகுது. ஆக்சுவலா டவுன் சைட்ல இருக்கவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனா ரூரல் இருக்கிறாங்க ரொம்ப மோசமா இருக்கிறாங்க. நம்ம கூட ரூரல்ல தமிழ்நாட்டுல அது இன்டர்நெட் கனெக்டிவிட்டின்னு வந்துருச்சு. ஆனா இங்க ரூரல்ல இன்டர்நெட் கனெக்டிவிட்டியே இன்னும் போகல. அதுதான் வித்தியாசம் அங்கேயும் இங்கேயும். இந்த 2K கிட்ட கொண்டு போய் சில விஷயங்களை சேர்த்துட்டோம்னா அவங்க எல்லாம் கண்டுபிடிச்சு துணியை வச்சு குண்டி அடிப்பானுங்க எல்லாத்தையும். இல்லைங்க, இது குண்டி சால்னா கப்பு நாள்னா நாடாருதாம்புல அப்படின்ற பெருமை புண்டை. அப்படி வளர்ந்துட்டாங்க. சொல்ல போனா அப்படி வளர்த்தி வச்சிருக்காங்க. அவங்கிட்ட சொல்லி புரிய வச்சுட்டு அப்படி இல்ல தம்பி இப்படித்தான் அப்படின்னு சொல்லி புரிய வச்சிட்டோம்னா அவங்க எல்லாம் பவர்ஃபுல்லா வருவானுங்க. அடுத்த கட்சிக்கு வாங்க. அடுத்த கட்சி வந்து நம்ம மாங்கா பாய்ஸுக்கு வரும். மாங்கா பாய்ஸ் அடுத்து நம்ம மெயினா பார்க்க போறது. அடுத்து இன்னொரு மாங்கா பாய்ஸ், அக்னி செட்டி பாய்ஸ், எப்படி வேணாலும் கூப்பிடலாங்க. மருத்துவர் ஐயாவின் மருத்துவர் ஐயாவுக்காக நான் ஒரு பாடல் வச்சிருக்கிறேன், பாடட்டுமா? பாடுங்க. அன்பு மணி ஐயா உனக்கு தெரியுமா, அவர் சாதனைகளும் உனக்கு புரியுமா? அன்புமணி ஐயாவத்தான் கேட்டு பாருங்க, அவர் சாதனைகளை பார்த்து போட்டு ஓட்டு போடுங்க. மேங்கோ யாருங்க இவனுங்களா லூசு பயலுங்க? இதோட ஏங்க நான் கூட அவர் ஏதோ ரொம்ப நல்லவர் நினைச்சேங்க. பிளாக் ஷிப்க்கெல்லாம் இன்டர்வியூ கொடுத்தாரு சரிங்களா? பிளாக் ஷிப்புக்கு நம்ம சீமானன் தான் கொடுத்திருக்கிறாரு. விடுங்க அதை பத்தி பேச வேணாம், விடுங்க. இல்லைங்க, ஓரளவுக்கு ஜாலியா பேசுறாரு. மாற்றம் அவர் அப்ப எனக்கு அந்த குடிசை மேட்ரு அதெல்லாம் தெரியாது. சைபர் பங்க் வேக்கப் அப்படின்னு இல்ல, அதெல்லாம் நமக்கு தெரியாது. என்னெல்லாம் உள் சேஷ்டைகள்லாம் என்னெல்லாம் பண்ணிருக்காரு இந்த மனுஷன், சரிங்களா? நானும் ஏதோ நல்ல மனுஷன் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா திடீர்னு முந்தா நேரத்து வரைக்கும் தரையணக்குன்னு பேசிட்டு இருந்தவரு அடுத்த நாளே கூட்டணிட்டாப்புல மனுஷன். ஏங்க பொட்டி எங்காலும் பொட்டி எங்க கொடுக்குறாரோ அங்க கூட்டணி கிடைக்குங்க. என்னங்க நீங்க? இல்லைங்க, இந்த நாள் வரைக்குங்க எடப்பாடியே ஓபிஎஸ் தரையணக்கு சொன்னா தலையணக்கு. கோபி சூப்பரா கலாச்சிருப்பாரு. கோபி சுதாகர் மாற்றம் முன்னேற்றம் போட்டிருந்தீங்க. எங்க ப்ரோ மாற்றம்? வேற கட்சிக்கு இந்த கட்சிக்கு மாற்றம். டிஎம்கேக்கு மாற்றம், முன்னேற்றம்.
அதனால எனக்கு முன்னேற்றம். கீழே இந்த மேங்க மணிங்களாம் எனக்கு தான் ஆமா. அந்த மாதிரி இவனுக்கு. ஐயோ, இவனுக்கு கொடுக்குற முட்டெல்லாம் வேற லெவலா இருக்குங்க. மருத்துவர் ஐயாவை பிடிச்ச அப்படியே அப்படியே ஹார்டர் பேபின்னு வானுங்க இவனுங்க. மருத்துவர் ஐயாவை போட்டு இவனுக்கு அக்னி சட்டி பாய்ஸ் எப்பா எங்க மருத்துவர் ஐயா வந்து முன்னேறிட்டாரு. ஆனா அதுக்கு அவனுக்கு கீழே வச்சிருக்கிறது எல்லாமே மக்கு கூதியா வச்சு வச்சிருக்கிறாரு எல்லாத்தையும். ஒழுங்கா போய் படிக்கிறானா படிக்க மாட்டானு உட்கார்ந்துகிட்டு சாதி பெருமை பேசிக்கிட்டு ஐயோடி. இல்லைங்க, போன வாரம் வீடியோல சொல்றானுங்க, அம்பேத்கர் எதுக்கு டாக்டர் போட்டோம், இங்க டாக்டர் ஐயா தாங்க படிச்சு இது பண்ணாரு, அம்பேத்கர் வக்கீல் தானே படிச்சிருக்காரு, அவருக்கு எதுக்கு டாக்டர் போட்டான்னு கேக்குறாங்க. இந்த ஆளு படிடா என்னன்னு தெரியாம வந்து பேசிக்கிருக்காரு லூசு பயல. என்னன்னு தெரியுமா அந்த ஆள் என்ன ரெவல்யூஷன் கொண்டு வந்தான்னு தெரியுமா? என்னன்னே தெரியாம அவங்க இவெல்லாம் ஒரு ஆளா, உங்க ஐயாலாம் ஒரு ஆளா நசுக்கி போடுவானுங்க. அமைதியா உட்கார்றோம். இருங்க, ஒரு ஒரு ஏதோ ஒரு இன்டர்வியூல அவரை கேக்குறப்போ உங்க கொள்கை என்ன அப்படின்னு கேக்குறப்போ அவர் என்ன சொல்றாரு, எங்க கொள்கைலாம் வந்து பெரியாரையும் அம்பேத்கரையும் மார்க்ஸ் அவரையும் சார்ந்துதான் இருக்கும் அப்படின்ட்டுலாம் அவரே சொல்றாருங்க, மருத்துவர் ஐயாவே. இதெல்லாம் எங்கெங்க நம்புற மாதிரி இருக்கு? எங்க எங்க பெரியார் கொள்கைகள் இருக்குது? அதுதான் பூரா அக்னி சட்டி கொள்கை தான். நடுவுல தீய போட்டு எரிச்சு நடுவுல சட்டியை திறந்து உட்கார்ந்துக்கிறது. அது என்ன பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா ப்ரோ? தெரிஞ்சா சொல்லுங்க. அந்த எதுக்கு எரிச்சானுங்க, என்ன பிரச்சனை, இதெல்லாம் தெரியுங்களா? அது வந்து ஒரு இதுல வந்து ஓட்டு அந்த தேர்தல்ல அந்த இதுல அது என்னது அந்த தொகுதியில ஏதோ தேர்தல்ல பிரச்சனைன்னு சொல்லி அப்போ ஒரு பிரச்சனை வந்துச்சுங்க. ஓகேங்க. இல்ல அவர் வந்து முன்னாடி கேக்குறாரு, அவரு குதிசு கொளுத்துருவாங்களா அந்த 20 years பேக் கேக்குறாரு அவரு. அதுதாங்க ஜாதி பிரச்சனை தாங்க, கல்யாணம் பண்ணிட்டு போறதுதாங்க பிரச்சனை. இது இந்த மண்ணும் பொண்ணும் ஒண்ணு நினைச்சு பழைய எடுத்தாடுங்களே அந்த மாதிரியா? ஐயோ, அவன் ஒரு சல்லி கூதியானுங்க. மிரட்ட வருகிறாள் திரௌபதி. ஏங்க இப்ப ரிசர்வேஷன்ல என்ன போயிட்டு இருக்குது, எந்த பிரச்சனை இருக்குன்னு அதுக்கெல்லாம் எதுவுமே சொல்லிங்க. அந்த குரூப்ல தான் அவனுக்கு வரானுங்க. அவனை நம்பி அவன் வந்து நம்ம வந்து என்னதான் ட்ரோல் பண்ணாலும் அவனை நம்பி மருத்துவர் ஐயா மாதிரி அவனும் ஒரு பயங்கரமான ஆளுதான். அவனை வந்து அண்ணா அப்படின்னு கூப்பிடுறதுக்கு ஒரு கும்பல் இருக்குது. அவன் என்ன சொல்றானோ அதை கேட்கறக்குன்னு ஒரு கும்பல் இருக்குது. இந்த மாதிரி ரிசர்வேஷனு இந்த மாதிரி பேசலாம், அப்ப எது பேசி கொண்டு போகணும் நம்ம பசங்கள்கிட்ட அப்படிங்கறதெல்லாம் தெரியாது நம்ம படத்துல. அப்படிங்கறதெல்லாம் சொல்ல மாட்டாவன். உட்கார்ந்துகிட்டு இந்து மதத்தை பத்தி பேசிட்டாங்க, உங்களை நான் எப்படி வெள்ளித்திரையில வச்சு செய்யறேன் பாடுற சுன்னி அப்படின்னு ட்வீட் போடுறதுக்கும் அதுக்கு போடுறதுக்கு தான் அந்த புண்டையெல்லாம் லாய்க்கு. வேற எந்த லாய்க்கு புண்டைக்கும் அதெல்லாம் கிடையவும் கிடையாது. ஏங்க அதுல இந்த படத்துல திருமாவளவன் மாதிரி ஒருத்தரை காமிச்சிருக்காங்க. அது அவங்க சைடு 200 வக்கீல் ஏதோ காமிக்கிறாங்க. பாத்தீங்களா ப்ரோ அந்த படம்? அந்த மயத்தை நான் பார்க்கவே இல்லை. அந்த மாபெரும் காவியத்தை பார்க்கறதுக்குலாம் ஒரு தனி திறமை வேணுங்க. அந்த கருபந்தெல்லாம் எனக்கு கிடையாது. இல்லைங்க அதை பாருங்க, தயவுசெய்து பாருங்க. அப்படியே ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க ட்ரிகர் ஆவீங்க, என்னடா புட்டா பேசிட்டு இருக்கா அப்படின்ட்டு. ரொம்ப பாசிட்டிவா இருந்திருக்குமே. ஆமா, ரொம்ப பாசிட்டிவா இருந்துச்சுங்க. பாசிட்டிவ் வைப்ஸா இருந்ததுங்க, பாசிட்டிவ் வைப்ஸ். அடுத்து 2வது உத்தரதாண்டவன் என்னமோ படம் எடுக்கிறான். கண்டிப்பா ஏதாச்சும் பிஜேபிக்கு ஊம்ப குடுக்கற மாதிரி தான் படம் எடுப்பான். கண்டிப்பா ஏதாவது நடக்கும், பாக்கலாம் என்னதான் நடக்குதுன்னு. அதுக்கு இவனுங்க இந்த ரிவ்யூஸ் எல்லாம் வெளில இருந்து சொல்றானுங்க, ஒவ்வொரு குட்டி மகனும் இந்த படத்தை பார்க்கணும். எல்லாம் யாரு எல்லாம் அக்னி சட்டி பாய்ஸ் மட்டும்தான் வருவான், கூப்பிடுவானுங்க, வேற எவனுக்கு வர மாட்டானுங்க. அதாங்க ஏதோ இந்த சிஎஸ்கே டிஷர்ட் மாதிரி அதை போட்டு வந்துட்டானுங்க இவனுங்க. சரிங்களா? கூட்டமா வருது. தியேட்டர்ல மட்டும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், சீட் எல்லாம் கொஞ்சம் இடம் கிரவுண்டு கொஞ்சம் காலியா இருந்துச்சுன்னு வைங்களேன், வினாடி சட்டியை உறைஞ்சு தீய போட்டு பொங்க வச்சிருவானுங்க தியேட்டருக்கு முன்னாடி. இந்த காலேஜ் எல்லாம் பொங்கல் ஃபெஸ்டிவல் நடக்கும், அந்த மாதிரி பொங்க வச்சிருவானுங்க.
பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ரொம்ப நேரமா போயிட்டு இருக்கு. உங்க எண்டிங் ஸ்டேட்மெண்ட் வடக்கணிப்பா எப்ப மாறும்? இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது? இந்த வருஷம் அரசியல் எப்படி டஃப்பா இருக்க போதா? ஓட்டு எப்படி பிரியும்னு நினைக்கிறீங்க? அண்ணே ஹலோ, எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா டிஎம்கே வரணும், டிஎம்கே வந்தா மட்டும்தான் பிஜேபி அட்டாக் பண்ண முடியும், பவர் எதிர்த்து கேள்வி கேட்க முடியும் அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா பிஜேபி பயங்கரமான பிளான் போட்டுருக்குது ஓட்டு பிரிக்க. மக்கள் பாதைன்னு ஒரு கும்பல் இப்ப வந்திருக்குது, சகாயம் ஐஏஎஸ்ன்னு. அது சொல்ல போனா ஓட்டை பிரிக்கிறது, டிஎம்கேவோட ஓட்டை பிரிக்கிறது தான் வந்திருக்குது. அது போக இன்னும் 2 இப்ப நம்ம ஐயா, நம்ம கமல்ஹாசன் ஐயா, அதுவும் பிஜேபியோட பி டீம் தான் சொல்லப்போனா, அதுவும் ஓட்டை பிரிச்சு விடும். ஆக மொத்தத்துல இந்த எலெக்ஷன் பயங்கர டஃபா விறுவிறுப்பா தாங்க போகும் ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும். ஆனா டிஎம்கே வந்துருச்சுன்னா பாதி இப்ப சல்லித்தனம் பண்ணி கூதியானுக்குலாம் மிகப்பெரிய வேட்டு ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்குது. அது கரெக்டா உறுதி, நான் என் கணிப்புல அது உறுதி. மிகப்பெரிய இண்டிபெண்டன்ட் ஜார்னலிஸ்டுக்கும் சரி, அந்த சின்ன கூதியானுக்கும் சரி, மிகப்பெரிய ஒண்ணு வாயில திறந்து வைக்க போறான்னு வந்துருச்சுன்னா, அப்படி வரல அப்படின்னா நம்ம எல்லாம் போச்ச மூடிட்டு இருந்துகிட்டு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். இதுதான் என்னுடைய எண்டிங் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்க சால், நீங்க சொல்லுங்க. எனக்கு வந்து அப்படியே அவரு சொன்னதுல பாதி ஓகேனாலும் செகண்ட் பாதியில வந்து எனக்கு ஒரு முரண் இருக்கு. எனக்கு வந்து கமல் வரணும் அப்படின்ட்டு ஒரு சின்ன இது. அவர் வந்து கொஞ்சம் இனிஷியேட் பண்றாரு சில விஷயத்துல, ஆனா சில விஷயத்துல அவர் வந்து எதிர்த்து கேள்வி கேட்கறதும் ஒரு கரெக்டான விஷயம் தான். அவர் சொல்றது அப்படியே எடுத்துக்க மாட்டேன் நானு. இருந்தாலும் வந்து ஒரு ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்ட்டு எனக்கு வந்து ஒரு தோணுது. ஒரு கம்மிங் எலெக்ஷன்ல வந்து கண்டிப்பா வந்து ஓட்டு கண்டிப்பா பிரிப்பாரு. ஆனா வந்து ஜெயிப்பாரா அப்படின்ட்டு எனக்கும் ஒரு இது இருக்கு. ஆனா வந்து ஒரு நல்ல பர்சன்டேஜ் ஒரு ஓட்டு இருந்துச்சுன்னா எங்களுக்கு ஒரு 26ல வந்து எங்க ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டோன்னா சொல்லலாம். நல்லா போகும். இந்த 21 எலெக்ஷன் வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமா தான் போகும் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே சார், இது என்னோட எண்டிங் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, அதாவது டிஎம்கே வந்து இன்னும் நல்லா, திருமுருகன் காந்தி அவர்கள் நல்லா சொல்லியிருப்பாங்க. எஸ்விகேல கூட இதை போஸ்ட் போட்டிருப்பாங்க, தயவுசெய்து போய் பாருங்க. அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, திருமுருகன் காந்தி அவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஆர்எஸ்எஸ் வந்து பிஜேபி மாதிரி 4 கட்சிகளை உருவாக்கலாம், சரிங்களா? ஆனா டிஎம்கே மாதிரி இன்னொரு கட்சி உருவாக்க முடியாது. ஏன்னா அவங்க இப்ப இந்த அடிப்படை கொள்கையிலேயே மாற்றா இருக்காங்க, சம்பந்தமே இல்லாம வேற இதுல போயிட்டு இருக்காங்க. ஆனா இந்த எலெக்ஷன்ல ஓட்டு சூப்பரா பிரியுங்க, அது மட்டும் நான் உறுதி அடிச்சு சொல்லுவேன். ஓட்டு கண்ணா பின்னான்னு பிரிய போது, யாருக்கு விழ போகுது, என்ன வேணுங்க, டிஎம்கே என்ன ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா அவங்க இதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும். அவங்களுடைய அந்த பேசிக் பிரின்சிபல்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. அந்த பிரின்சிபலே இல்லாம அதை தாண்டி போயிட்டு தேவையில்லாத விஷயம் எல்லாம் பண்றதுனால தான் காண்டாயி வேற எதுக்குன்னா ஓட் பண்ணலாம் அப்படின்னு தோணுது நமக்கு. அதே மாதிரி பிஜேபின்றது ஒரு பெரிய யானை மாதிரி இவனுங்க. ஏடிஎம்கே என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், சரிங்களா, இப்போ இருக்கிற கல அரசியல் பத்தி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஈட்டி மாதிரி தான் இருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட கேரளா தமிழ்நாடு தவிர எல்லாத்தையும் அவங்க ஆக்குப்பை பண்ணிட்டானுங்க. அதனால இந்த இதுல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்து உதயண்ணா மாதிரி ஸ்மால் பாய், அவன் கிடக்குறான் ஸ்மால் பாய், அந்த மாதிரிலாம் இழுக்காம நல்ல ஆளுங்களா வச்சு ஓரளவுக்கு பிரச்சாரம் பண்ணா இந்த வாட்டி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிஜேபி வரக்கூடாதுதான், எனக்கு என்ன நடக்கும்னு தெரியல. ஏன்னா இவனுங்களையும் சொல்லி குத்தம் இல்ல, அவனுங்களையும் சொல்லி குத்தம் இல்ல. ஒரு மாதிரி ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன், சீவல பெருசா செதறல பெருசா அப்படிங்கும் போது நம்ம செதறலத்தான் சமாளிச்சாகணும். புரியுதுங்க. ஆனா அந்த செதறலு ஓரளவுக்கு நல்ல செதறலா இருந்தா பரவாயில்லைங்க. அது கெட்டதா போனாதான் கொஞ்சம் அதையும் ஒரு இது இருக்குல்ல. செதறலா மாறிச்சுன்னா இப்போ நீங்க சொல்ல முடியாதப்பா. குண்டு இல்லன்னு நினைச்சுக்கு துப்பாக்கி நெத்தியில வச்சிருக்கீங்க, சரிங்களா? திடீர்னு உள்ள குண்டு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இவனுங்க திடீர்னு காசுப்பட்டு நாங்களும் பிஜேபி முன்னு கூடி அசம்பிளி அமைப்போம்ட்டானுங்க வச்சுக்கோங்க, அப்ப என்ன பண்ணுவீங்க? எடப்பாடி அரசு மாதிரி பொச்சு சாத்திட்டு தான் இருக்கணும் இவனுங்க. அப்ப எடுத்து நீங்க நம்ம எல்லாம்
அப்ப எடுத்து அப்ப நீங்க வடக்கு நீ ஆர்வமா பேசுன மாதிரி வாயிலெல்லாம் வைக்க முடியாது, நமக்கு தான் வாயில கொடுப்பானுங்க. ஆமா, நமக்கு தான் திருப்பி கொடுப்பாங்க. நான் போற போக பார்த்தா நான் இழுத்து மூடிட்டு பொழப்ப பாக்கலான் இருக்கிறேன். அதாங்க வடக்கு நீபான்றது அந்த ஒரு எச்சு துப்புற மாதிரி வச்சிருக்கீங்கல்ல, ஃபுல்லா ஆரஞ்சா மாத்திருங்க. ஆமா, இருக்கிறேன். நல்லா கல்லா வச்சு கட்டலாம். லெஃப்ட் விங் எல்லாம் பேசி இவனுக்கு மத்தியில பிரயோஜனம் இல்லைங்க. வடக்கு நிபா நடிச்சீங்கன்னா ஒரு லூசு கூதி பேசிட்டு இருப்பான், அது நான் தான். அதை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அப்பப்ப எப்பயாச்சும் மாசம் ஒருக்கா நான் 2 வாரத்துக்கு ஒருக்கா வீடியோ போயிட்டு இருக்கேன். கிரிஞ்சுதான் பண்ணுவான் அவனும், பரவாயில்ல, பாக்கலாம், பார்த்து ஷேர் பண்ணலாம். நான் நல்லா பேசுறீங்க, ஆனா நீங்க தலைக்கு தில்லு தான் இவ்வளவு பேசுறீங்க. தலைக்கு தில்லு பத்தியாதான். ஏன்னா ஸ்பாட்டிஃபைன்றது டோட்டலா வேற, உங்களால ரிப்போர்ட் அடிக்க முடியாது. யூடியூப்ன்றது ரிப்போர்ட் அடிக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். அதனாலதான் உட்கார வச்சிருக்காங்களே, ஏற்கனவே ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வாங்கிட்டு உட்கார்ந்து இருக்கோம்ல. அதான் 3 ஸ்ட்ரைக் வந்தா தூக்கிடுவானுங்க. அந்த மாதிரி இவனுங்க ரொம்ப டேஞ்சர்பா. அந்த மாதிரி தான் இருக்கீங்க. ரொம்ப சூப்பரா வீடியோ போட்டுட்டு இருக்கேன்னு தயவு செய்து கண்டினியூ பண்ணுங்க. இல்ல உங்களுக்கே ஆப்பு வைக்கிற மாதிரி இருந்தா அப்படி ஒரு ஆரஞ்சு கலர் சட்டையை மாத்தி அவ்வளவுதான். வேற என்ன போற போக்க பார்த்தா வேலை கிடைக்குமா, நம்ம மோடி ஆட்சியில வேலை கிடைக்குமான்னு தெரியாது. கம்முன்னு ஆரஞ்சு கலர் சட்டையை போட்டுக்கிட்டு கொடியை புடிச்சிட்டு ஜெய் ஸ்ரீராம் போடலாம்னு இருக்கிறேன். பாக்கலாம். ஆனா இந்த ஓகேண்ணே வந்து பேசுனதுக்கு நன்றி. ஐயோ ப்ரோ முடிச்சிடாதீங்க, என்ன அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க. நம்ம நாளை மலரும் நாம் தமிழர் ஆட்சியில் நம்ம தானே வின் பண்ண போறோம். என்னங்க கிளம்பிட்டீங்க எல்லாரும்? பிராலி வடக்கினிப்பா ப்ரோ. நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்தது ரேண்டம் டாக்ஸ் வித் அண்டர்டேக்கர் சீசன் 2.